எல்லாரும் நகை கிடைக்கும், துணி கிடைக்கும், ஸ்வீட் ஸ்டாலுக்கும் ஸ்வீட்ஸ் வந்து குவியுது, கடைகள்ல அடைக்கிறாங்க. மதுரையில எல்லாம் இன்னைக்கு நேத்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சாயந்தரம் 4 மணிக்கு மூடிட்டாங்க. இல்ல வாசல்ல போனா அடைச்சு கிடக்கு, ஸ்வீட்ஸே இல்ல. எவ்வளவுதான் வாங்குறாங்க, எவ்வளவுதான் திங்கிறாங்கன்னு தெரியல. அதுல சில பேர் இல்லைங்க நாங்க சாப்பிடல, பலருக்கு கொடுக்கணும்ன்றான். பலர் யார் யாருன்னா பெரிய பெரிய ஆளுகன்றான். எனக்கு என்னன்னா அந்த பெரிய பெரிய ஆளுகெல்லாம் இவ்வளவு ஸ்வீட்ஸ் வாங்கி என்ன பண்ணுவான்னு தெரியல. என்னங்க, ஓ நம்ம வீட்லயே ஒரு 100 இட்லி குழந்தை எவ்வளவு கொடுத்துட்டான்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம வீட்டுல இருக்கிற 4 பேர் சாப்பிட்டாலும் 20 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. எவனோ கொண்டாந்து ஒரு 100 இட்லி இறக்கி வச்சுட்டு போயிட்டான்னா அது வேஸ்ட் தானே. ஸ்வீட்ஸ்ல இப்ப டேட் வேற போட்டுறான். நீங்க அதிகபட்சம் 25/10க்கு பிறகு சாப்பிடாதீங்கன்னு போட்டிருக்கான். இது ஒரு 10 டப்பா அடுக்கி வச்சிருந்தா அவ்வளத்தையும் நம்ம சாப்பிடவும் முடியாது, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. ஆனாலும் மக்கள் வாங்கி தள்ளுறாங்க. அதுலயும் இந்த அரசு துறைகள் அதிகாரிகள் அந்த இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தா அவங்களுக்கு நிறைய வரும் போல தெரியல. எனக்கு என்ன, நான் அதிகாரி கிடையாது. இப்ப இன்னும் தொடங்கவே இல்லை, அதுக்குள்ள டீ எல்லாம் கொடுக்குறீங்க. தர்மபுரியில உபசரிப்புன்றது ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஒண்ணுமே பேசலையா, அதுக்குள்ள டீ கொடுத்தா மாப்பிள்ளை கவனிப்பு மாதிரி இருக்கு. அது நிறைய வந்து சேருது. ஆனா நானும் இத்தனை வருஷம் நிறைய பட்டிமன்றங்கள் கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு தான் எனக்கு அந்த கூட்டத்துல நிற்கும் போது கண்கள்ல லேசா கண்ணீர் வந்தது. என்னையே அறியாம ஒரு சின்ன கலக்கம் வந்துருச்சு. காரணம், மேடையில அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை அழைத்து அவங்க கையில ஒரு பரிசு பொருளை கொடுத்து, நாங்க இருக்கோம்டா, அப்பா அம்மா இல்லைன்னா நினைக்கிற, நீயும் தீபாவளி கொண்டாடுடா, உனக்கும் தான் தீபாவளி என்று சொல்ல ஒருவர் இருக்கிறார் என்றால் உண்மையிலே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. ரொம்ப நெகிழ்ந்து போனேன். நம்மால எத்தனை பேருக்கு இங்க உதவ முடியும்? உதவுகிற மனம் இருக்கிறதே, அது இறைவனுக்கு சொந்தமான மனம், அது மனிதருக்குரியது அல்ல. யாருக்கெல்லாம் உதவுகிற ஆற்றலும் உதவுகிற மனமும் இருக்கிறதோ அவர்கள் இறைவனால் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்ம கையில எதையோ கொடுத்து நீ மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லவே இல்லையா. நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய திறமை, நம்முடைய சொத்து செல்வம், இது எல்லாமே பிறருக்காகவும் உதவ வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்தது. ஏன்னா இது அதிகமான ஊர் இல்லையா. அருமருந்தான நெல்லிக்கனியையே அவ்வைக்கு கொடுக்கிற மனம் இருந்தது என்றால் இந்த ஊர்ல அடுத்தவருக்கு கொடுக்கணும்ன்றதானே முக்கியம். இங்க ஒரு பள்ளிக்கூடத்துல சார் போய் தங்கமா கொடுக்கிறார். நிஜங்க நான் சொல்றது. ரொம்ப காலம் முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி, எனக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான நண்பர், ஒரு நார்த் இந்தியன் சென்னையில் இருக்கிறார். அவர் வந்து ஒரு சின்ன வெள்ளி கட்டி, அவர் ஒரு பிசினஸ் மேன் டீலிங் வித் ஜுவல்லரி, ஒரு நல்ல வெள்ளி கட்டி என்கிட்ட கொடுத்து, நீங்க இதை எடுத்துட்டு போங்க அங்கிள் அப்படின்னாரு. ஓ, இதை வச்சு நான் என்னையா பண்ண போறேன்? எடுத்துட்டு போங்க அங்கிள். இன்னைக்கு விலை 47 ரூபா 50 பைசா. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இது தாறுமாறா ஏற போகுது அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு இந்த பொருள்ல ஆசை இல்லைங்க, இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறதில்லை, நீங்க எனக்கு பிறகு பணம் கொடுங்க, இதை எடுத்துட்டு போங்கன்னாரு. 3 நாள் முன்னாடி அவரை பார்த்தேன். அவர் என்னை சொன்னாரு, நான் சொன்னது இப்ப நினைவுக்கு வருதா அப்படின்னாரு. அன்னைக்கு 47 ரூபா 50 பைசா, இன்னைக்கு 1 கிராம் 190 ரூபாய்க்கு மேல. நான் கொடுத்ததை மட்டும் நீங்க வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா நேரம் நீங்க பல 100 மடங்கு அதுல இருந்து லாபம் பார்த்திருக்கலாம் அப்படின்னாரு. இப்ப நான் சொன்னேன், கடவுள் யாருக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதுதான் வரும். நீ அவ்வளவு கெஞ்சியும் நான் அதை எடுத்துட்டு போல. எனக்கு என்னவோ அது கிடைக்கல. யாருக்கு எது கிடைக்கும்ன்றது என் கையில இல்லை, இறைவன் கையில. அந்த மாதிரி வெள்ளியும் தங்கமும் விலையேறி கிடைக்கும் போது, தங்கத்துல ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா, நீ சென்டம் வாங்கினா தங்கமா? சென்டம் வாங்கினா உங்க பள்ளிக்கூடத்துல நான்லாம் படிக்காம போயிட்டேன்.
அத எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அது தர்மபுரியில இருக்கிற பள்ளியில அவர் செய்யல, ஒரு சின்ன கிராமத்து பள்ளியில செய்யறாருன்னா அதுதான் சிறப்பு. பெருநகரத்துல இருக்கிற பிள்ளைங்க வசதியான பள்ளிகள் இருப்பாங்க, அவங்களுக்காக செய்யல. அரசு உதவி பெறுகிற பள்ளி, அரசு பள்ளி. எப்போது இது மாதிரி மக்கள் இருக்கிறார்களோ அப்போது இந்த மாவட்டமே முன்னேறும், கல்வியில் உயரும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காரணம், நான் சந்தித்த மனிதர்கள் அத்தனை பேரும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள், மிகச்சிறந்த கொடையாளர்கள். அதனால உங்களோட இந்த மாலை பொழுதை கழிப்பது, தம்பி மைக் நல்லா இருக்கு மாத்தாதீங்க, அங்கிருந்து வாய்ஸ் வருது, இது வரைக்கும் நல்லா இருந்தது ப்ளீஸ். ஏன்னா கூட்டம் முக்காவாசி தான் வந்திருக்கு, இவ்வளவு பேர் வந்ததே பெரிய விஷயம். இன்னும் இந்த முன்னாடி எல்லாம் கொஞ்சம் சேரை நகர்த்தி போட்டு உட்காரலாம், ரொம்ப பின்னாடி போகாதீங்க, சரியா கேட்காது. அத்தனை பேரும் பர்ச்சேஸுக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு பட்டிமன்றத்தை கேட்கணும்ன்ற ஆர்வத்துல நீங்க வந்ததே ஆச்சரியம், நிஜமாவே ஆச்சரியம். ஏன்னா பட்டிமன்றம் தான் இப்ப எல்லா சேனலும் போடுதே, சேனல் எல்லாம் போடுது, யூடியூப் எல்லாம் பட்டிமன்றம் போடுது, வீட்டுக்குள்ள வேற நம்ம அப்பப்ப பட்டிமன்றம் போடுறோம். அந்த அம்மாவுக்கு நமக்கு ஒரு சண்டை வருது, அதுதான் பட்டிமன்றம். பயலுக்கு தான் நடுவரா இருக்காங்க. அவன் சொல்றான் அந்த அம்மா சொல்றதான் சரி, நீ பேசுறதே தப்புன்றான். அந்த அளவுக்கு அந்த அம்மா அவங்களுக்கு காசு கொடுத்து வச்சிருக்கு, ஏதோ ஒண்ணு நடக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்களை எல்லாம் இந்த தீபாவளி நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி என்று மீண்டும் தெரிவித்து, மணி 7 ஆகுது, 8:30 மணி வரைக்கும் நீங்க எல்லாம் இருப்பீங்களா? இல்ல, என்ன உங்க நேரத்தை நான் ரொம்ப எடுத்துக்க விரும்பல. 4 பேர் தான் பேசணும்னு அவங்க கேட்டாங்க. நான் தான் அது தீபாவளி நேரம் முழுமையா இருக்கட்டும்னு தான் 6 பேரை அழைத்து கொண்டு வந்தேன். அந்த தம்பி அவர் ஜீவா சுரேஷ் இருக்காரு, அவர் இவ்வளவு நேரம் மைக் எடுத்துட்டு நீங்க எல்லாம் கைதட்டும் போது இப்ப கைதட்டாதீங்கன்றாரு. எனக்கு தெரிய கைதட்டும் போது கைதட்டாதீங்கன்னு சொன்ன முதல் நம்மால் தான். நாங்க எல்லாரும் என்ன சொல்லுவோம், கைதட்டுங்க கைதட்டுங்கன்னுவோம். கைதட்டும் போது கைதட்டாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கைதட்டுங்க. கைதட்டல்ன்றது இயல்பா இருக்கணும், இப்ப தட்டு அப்ப தட்டுன்னு சொல்லப்படாது. ஆனா அவர் பல ஊர்களில் நிகழ்ச்சிகள் நடத்தி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அங்கெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி, இது தவிர திரைத்துறையிலையும் இருக்கிறார், டிஸ்ட்ரிபியூஷன். ஆளை பார்த்தா சினிமா வில்லன் மாதிரியே இருப்பார், கொஞ்சம் உயரம் கம்மி, இல்லாட்டி பெரிய வில்லன் தான். அவர் தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணி 4 பேரோட வந்தா போதும்னாரு. எனக்கு என்னவோ அப்படி சரின்னு படலை. தர்மபுரி மாதிரி ஊர்களில் முழு பட்டிமன்றம் நடந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லி நான் 6 பேரை கூட்டிட்டேன். ஒன்றும் இல்லை, சின்ன தலைப்பு தான். இன்னைக்கு இருந்து இல்லை, ஒரு வாரமாவே தீபாவளி தான். அந்த தீபாவளி மட்டும் உலகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடுகிற மகிழ்ச்சிகரமான பண்டிகை. பௌத்த சமயத்துல தீபாவளி இருக்கு, சமண சமயத்துல தீபாவளி இருக்கு. ஹிந்து சமயத்துல எதுக்காக தீபாவளி கொண்டாடுறாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான், நரகாசுரனை வதம் செய்தது. இது தவிரவும் ஒரு செய்தியை சொல்றாங்க, அது ஒளியின் பண்டிகை, தீப ஆவளி. ஒளி தீபங்களை வரிசையாக வைப்பதுதான் தீபாவளி. ராவணனை வதம் செய்து அயோத்திக்கு ராமன் திரும்பிய நாளில் அயோத்தி மக்கள் வீடுகளிலே விளக்கேற்றி அவரை வரவேற்றார்களாம். அந்த திருநாளையும் தீபாவளி என்று நம்புகிறார்கள். இது நிறைய கதை இருக்கு, ஒவ்வொரு மகாவீரர் முக்தி அடைந்த நாள், புத்தர் கபிலவஸ்துவுக்கு திரும்பிய நாள், ஞானம் பெற்று திரும்பிய நாள், இப்படி நிறைய இருக்குங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கு. நமக்கு தீபாவளி என்றா என்ன? ஸ்வீட் சாப்பிடணும், ட்ரெஸ் சூப்பரா போடணும், நான்வெஜ் சாப்பிடணும், மட்டன் குழம்பு சாப்பிடணும், இன்னும் சில பேருக்கு வேறு வேலைகள் இருக்கு, அதை நான் சொல்லப்படாது. உறவினர்களை சந்திப்பது, தலை தீபாவளி தான் மோதிரம் மாட்டுறது, செயின் போடுறது, ஏதோ ஒண்ணு வெடி போடுறது, டமால் டுமில்னு. நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், ஒரு கோஷ்டி ஒரு வீட்டுல இருந்து வெடி வச்சு டமால் டமால் வெடிப்பாங்க, இன்னொருத்தர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க வெடிச்சு முடிச்ச பிறகு அவர் அதை விட பெரிய டப்பா கொண்டு வருவார். இது ஜோக் இல்லை, நடக்கிறது. இவங்க வச்சு முடிச்சு ஒரு 15 நிமிஷம் வைப்பாங்கன்னா
அதுக்கு பிறகு அவர் பசங்க எல்லாம் ஒரு பெரிய டப்பா தூக்கிட்டு வருவாங்க. அவர் தூக்கிட்டு வந்து அவர் ஒரு 20 நிமிஷம் வைப்பார். இவர் அதை கொண்டு வந்துட்டாருனோடனே இவர் திரும்பி போய் இவர் ஒரு டப்பா தூக்கிட்டு வருவார். மொத்தத்துல அங்க இருக்கிற வயசான ஆளுகளை காதை பொத்திட்டு உட்கார்ந்துருக்கும். நம்ம ஊர்ல வெடி வெடிப்பது ரொம்ப சாதாரணமா வெடிக்கலாம். அரசாங்கம் 2 மணி நேரம் தான் வெடிக்கணும்னு சொல்லி இருக்கு. நம்ம கேட்போமா? அரசாங்கம் சொல்ற எதை தான் நம்ம கேட்டிருக்கோம்? நீ யாரையா சொல்றது, நான் என்னையா கேட்கறது? இதுக்கு வேற சண்டைக்கு வருவாங்க. ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் தீபாவளி இல்லையா? உண்மையிலேயே ஏழைகள், வறியவர்கள், ஏதும் இல்லாதவர்களுக்கு உதவுகிற உள்ளம் இருக்கிறதே, அதுதான் உண்மையான தீபாவளி கொண்டாட்டம். நான் போடுற வெடியிலையோ நான் சாப்பிட்ற மட்டன்லயோ இல்ல தீபாவளி. மற்றவர்களை தேடி போய் உதவுவதில் தான் தீபாவளி இருக்கிறது. அதை இந்த ஊர் சிறப்பாக செய்கிறது. இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம். பண்டிகை காலங்களில் அதிக சிரமப்படுபவர்கள் ஆண்களா? என்னங்க அமைதியா இருக்கீங்க? பெண்களா? ஆண்களேன்னு பேசுறதுக்கு 3 பேரு. திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள், உங்க ஊருக்காரர், உட்காருங்க. அவர் ஆசிரியர், அதனால கும்பிட்டுக்கிட்டே தான் இருப்பார். எவ்வளவுதான் கும்பிட்டாலும் பயலுக பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ஒரு ஆசை இந்த பட்டிமன்ற குழுவில் வரணும்னு. அதனால உங்க ஊர்க்காரர் இன்னைக்கு உங்க ஊர்ல பேசுறார். ஏற்கனவே பேசியிருப்பாரு. எங்க அணியில பேசுறார் சவுந்தரபாண்டியன். அவரோட இணைந்து பேசுவதற்கு திரு கோவை தனபால் அவர்கள். கோவை தனபால்னா தெரியுமில்ல, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறார். ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு சேலம் வந்து, சேலத்திலிருந்து ஒரு வண்டியை பிடிச்சு தருமபுரி வந்து, ஜோதி மகால் ஊருக்குள்ள இருக்கும்னு நம்பி, அங்க இருக்கவங்க போற போ, இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்க, அங்க போங்க அப்படின்னு துரத்தி விட்டு. ஏன்னா புதுசா ஒரு இடத்துல அட்ரஸ் கண்டுபிடிச்சு வர்றது ஈஸி கிடையாதுங்க. முன்னாடியெல்லாம் எல்லாரும் தெளிவா சொல்லுவாங்க. சில பேர் நம்ம கூடயே வந்து இடத்தெல்லாம் காட்டுவான். இப்ப நம்ம போய் கேட்டோம்னா போன்ல இருந்து அப்படின்றான். அதாவது இந்த போன்ல இருந்து இப்படி லேசா எடுத்துட்டு அப்படின்னா அது பெரிய வழிகாட்டுதல். ஒரு ஊர்ல அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறான். இன்னும் சில பேர் தாறுமாறா சொல்லி விட்டுறான். இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போடுறான். இது எல்லாத்த விட கொடுமை இந்த கூகுள். அது நோக்கத்துக்கு சொல்லுது. இங்க இருந்து சேலத்துக்கு 2 பாதை இருக்கா? இப்ப நாங்க வர்ற வழியில ஒரு பாலம் போச்சு, அதுவும் சேலத்துக்கு போறதா? இல்லங்க, அது போய் எங்க சேரும்? அப்படியா? தெரியல. ஏதோ 2-3 பாதை இருக்கு. எதுல வர்றதுன்னு எங்களுக்கு தெரியல. எதுல வந்தாலும் டோல்கேட்ல துட்டு வசூல் பண்ணிடுறான். அவங்க படுத்துற பாடு பெரும்பாடு. அதுல இருக்கவும் பூரா இந்திக்காரன். நம்ம வண்டி கிட்ட போய் முட்டினோடனே பின்னாடி போன்றான், பின்னாடி போனா முன்னாடி வான்றான், கடைசியில் ஒரு குச்சை கொண்டு உரசுறான். அப்பதான் அது வேலை செய்யுது. டிஜிட்டல் இந்தியால குச்சை வச்சே இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டோல்கேட்டு பிரச்சனை. இதுல நமக்கு முன்னாடி எவனாவது ஒருத்தன் போயிட்டான்னு வைங்க, அவன் வந்து காசு கட்ட மாட்டேன்னு ஒரு அட்டையை காட்டுறான். அவன் எங்கேயோ ஒரு நிறுவனத்துல இருக்கான் போல. அவனோட அவன் சண்டைக்கு போறான். இவங்க சண்டையை தீர்த்து வைக்க நான் சில நேரம் சொல்லுவேன், அவன் எவ்வளவுடா கொடுக்கணும், அதை நான் வேணா தர்றேன், என்னைய விடுங்கடா போ. ஒரு 100 ரூபாய்க்காக இவங்க 2 பேரும் 15 நிமிஷம் சண்டை போறாங்க. நம்ம வண்டி பின்னாடி நிக்குது. அந்த காசையும் என்கிட்ட வாங்கிக்கங்கடா, எங்களை விடுங்கடா. அவ்வளவு கஷ்டம். எப்படியோ தட்டு மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டார். நான் பயந்து போனேன், இவர் வரமாட்டாருன்னு நம்பினேன். வந்துட்டார். நிறைவாக அந்த அணியில பேசுறதுக்கு திரு ராஜ்குமார் அவர்கள். அவருமே ராஜபாளையம்ன்ற ஊர்ல இருந்து வந்திருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊரு குற்றாலம் தென்காசி போற வழி. நல்ல பேச்சாளர். 3 பேரும் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ், எந்த பண்டிகை எடுத்துக்கங்க, இதை விடுங்க, வீட்டுக்குள்ளே ஒரு விழா நடக்குதுன்னு வைங்க, காது குத்துதல், கம்மல் மாட்டுதல், பிறந்த நாள் கொண்டாடுதல், எதுவா இருந்தாலும் கஷ்டப்படுறது யாரு? ஆம்பளைங்க தான். மேக்கப் போடுறது யாருங்க? எங்க இந்த ஊர்ல மேக்கப் நிலையமே கிடையாதா? நேச்சுரல்ஸே இல்லையா? கிரீன் ட்ரெண்ட்ஸ் இல்லையா?
மேக்கப் போடுறது யாரு? பெண்கள் அப்படின்னு 3 பேர் பேசுறாங்க. அவங்க இங்க வந்திருக்கிற ஆண்களை நம்பி வந்திருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் காதுல போனை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, இந்த கட்சி தோத்து போயிடும். என்னங்க, ஆண்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, பெண்கள் தாங்க கஷ்டப்படுறோம். ஒரு கேரட் ஜூஸ் போட நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம் தெரியுமா? இதுக்காக நாங்க கேரட்டை தேடி வாங்குறோம், அதை உரசுறோம், தோலை உரிக்கிறோம், தோலை உரிக்கிறதுல மேல சுரண்டுறோம், சுரண்டி அதெல்லாம் வெளியேற்றி அதுக்கப்புறம் அதை கட் பண்றோம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கேரட்னா கட் பண்ணவா முடியுது? ரொம்ப சிரமப்படுறோம். கடைசியில ஜூஸ் ஆக்குனா நீங்க குடிச்சிட்டு நல்லா இல்லைன்றீங்க. நன்றி கெட்ட ஜென்மங்கள். நாங்க என்னென்ன ரெசிபி எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு தீபாவளி பலகாரம் பண்றோம், நீங்க ஒரு நாள் பாராட்டி இருக்கீங்களா ஐயா? நீங்க எல்லாம் என்னையா குடும்பம் அப்படின்னு சொல்றதுக்கு திருமதி ஜான்சி அவர்கள், அவங்க ஆண்டாள் ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. பாதி நேரம் பால்கோவா தான் சாப்பிடுவாங்க, பாதி நேரம் பால்கோவா. ஒரு அரசு வழக்கறிஞரா வேற இருக்காங்க. யாரை பார்த்தாலும் அக்யூஸ்ட் மாதிரியே பார்ப்பாங்க. இந்த கேஸ் கேஸ் இல்லைங்க, நாங்க பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கோம். ஓ, பட்டிமன்ற கேஸா அப்படின்னு அவளே பேரே அக்யூஸ்ட் தான். அடுத்து பேசுறதுக்கு திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். அவங்களுக்கு அறிமுகம் அதிகம் தேவையில்லை, உலகம் பூரா சுத்தி வர்றாங்க, ஓய்வே கிடையாது அவங்களுக்கு. நான் தான் கேட்டேன், தீபாவளி அன்னைக்கு எங்கம்மா பேசுறீங்க? என்ன ஒண்ணும் இல்லைன்னாங்க. ஆனா தீபாவளி அன்னைக்கு கூட ஒரு பட்டிமன்றம் இருக்கும், அவ்வளவு பாப்புலரா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க பெண்கள் தான். நிறைவாக பேசுவதற்கு என்னையா இது, திருமதி ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். அவங்க ஒரு கல்லூரியில மதுரையில துணை முதல்வரா இருக்கிறாங்க, வைஸ் பிரின்சிபல். ரொம்ப பொறுப்பான பதவி, துணை முதல்வர் பதவி. அவ்வளவு பொறுப்பான பதவியில் இருந்தாலும் பட்டிமன்றத்துக்கு வராங்க எங்களோட. அது போனா போயிட்டு போதியா, கவலைப்படாதீங்க, வந்துடும். என் படத்தை ரொம்ப நேரம் காட்டினா அது தாங்காதியா, அதுலயே அது பேசாம இப்படி ஆஃப் ஆயிருச்சு. யாராவது ஒருத்தர் அதை வேலை பாருங்க, அதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா பட்டிமன்றம் தொடங்கின பிறகு உங்க கவனம் எங்க மேல இருக்கணும். இதுதான் இந்த பின்னாடி ஸ்கிரீன் வைக்கிறதுல பிரச்சனை. பூரா மொத்தமா முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க. அதாவது ரொம்ப நேரம் புஸ்வானம் வெடிக்கும் இல்ல, அதுக்கப்புறம் போய் பாருங்க அது எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, சரியாயிடும். பட்டிமன்றம் தொடங்கினா கொஞ்ச நேரம் நீங்க கவனமா இருக்கணும், அப்பதான் நான் 8:30க்கு முடிக்க முடியும். ஆண்கள் தான் அப்படின்னு 3 ஆண்கள் இல்லை, பெண்கள் தான் சிரமப்படுகிறார்கள் என்று 3 பெண்கள். இங்க பெண்கள் கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஏன்னா எல்லாரும் வீடுகள்ல பர்ச்சேஸ்ல இருக்காங்க. அதனால பெண்களுக்கு சப்போர்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருக்குமா? என்னையா கொடுமையா இருக்கு, ஆண்களை விட பெண்களுக்கு தான் சப்போர்ட் ஜாஸ்தி. அதனால இவ்வளவு சிறப்பான இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் வரவேற்று, பண்டிகை காலங்களில் அதிகம் சிரமப்படுபவர்கள் ஆண்களா பெண்களா என்ற இந்த பட்டிமன்றத்துல ஆண்களே என்று சொல்ல வருகிறார் தம்பி உங்க ஊர்க்காரர் சௌந்தர பாண்டியன் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். என் உயிருக்கு இணையான தமிழ் மொழியை முதலில் வணங்குகிறேன். இயல்பான தமிழ் பேசி இதயங்களை வென்று என்றைக்கும் தமிழர்கள் உள்ளத்தில் வாழ்ந்து வரும் நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவைக்கு வணக்கங்கள். ஒரு ஊரில் ஓரிருவர் தர்மம் செய்யலாம், ஆனால் ஒரு ஊரே தர்மம் செய்தால் அதுதான் எங்கள் தர்மபுரி. தர்மபுரி வாழ் மக்களுக்கு தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவர் பெருந்தகை அவர்களே, பண்டிகை காலங்களில் அதிக சிரமங்களை எதிர்கொள்வது ஆண்களே என்கிற தலைப்பில் நான் பேச வரவில்லை, அந்த உண்மையை நான் பேச வந்திருக்கிறேன். அதுதான் ஐயா, நான் படிக்கிற காலத்துலங்க எங்க கணக்கு ஆசிரியர் பாடம் நடத்துவார்.
கழித்தல் கணக்கு நடத்தும் போது சின்ன எண்ணிலிருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியும்னா பக்கத்துல கடன் வாங்கணும்னு சொல்லுவாருங்க. சரி, நான் வகுப்புல எழுந்து நின்று சொல்லுவேன், ஐயா என்னைக்கும் என் வாழ்க்கையில கடன் வாங்க மாட்டேன், அதுதான் என் லட்சியம். கழித்தல் கணக்கெல்லாம் தப்பா போட்டு 100க்கு 50 மார்க் எடுத்து பாஸ் ஆனவன் நானு. கொஞ்சம் தள்ளி நின்று பேச. இப்போ பண்டிகை அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாவே ஆண்கள் எல்லாம் கடன் வாங்குவதுதான் நினைவுக்கு வருகிறது என்று சொன்னால், ஆண்கள் பண்டிகை காலத்தில் சிரமமாக சந்திக்கிறாங்க. இப்போ பெண்கள் வந்து பண்டிகை என்ன தெரியுமா சிந்திப்பாங்க, இந்த பண்டிகை எல்லாம் எப்படி கொண்டாடலான்னு இன்ட்ரெஸ்டா சிந்திப்பாங்க. ஆண்கள் எல்லாம் இந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு யாருக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி வாங்கணும்னு நாங்க சிந்திப்பாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருக்கு. இப்போ ஒரு நிகழ்ச்சியை தொகுத்தவர் சொன்னாரு, யாரெல்லாம் புதுசா ட்ரெஸ் எடுத்தீங்க கை தூக்குங்க. 4 பேர் கூட தூக்கல. ஏன்? இங்க இருக்கிறவங்க அதிகமான ஆண்கள். நாங்க ட்ரெஸ் கூட எடுக்காம பண்டிகை சிரமத்துல இருக்குன்னு ஒரு வார்த்தையே தெரிஞ்சிருக்குங்க நடுவர்களே. இப்போ நீங்களாம் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் நிறைய இருக்கீங்க. நீங்க அப்பெல்லாம் மளிகை கடையில போனா மளிகை பொருள் வாங்கிட்டா, மளிகை பொருள் வாங்கிட்டு போகும்போது பொட்டு கடையில கொஞ்சம் கொசுருன்னு கொடுப்பாங்க. கடந்த வாரம் எங்க வீட்டுக்கார அம்மாவும் நானும் துணி கடைக்கு போனேங்க ஐயா. துணி கடைக்கு போனா பில்லு 38,000 ரூபாய் ஆச்சு. வழக்கம் போல கல்லா பெட்டியில ஓனர் நின்னுந்தாரு. நான் 38,000 எடுத்து கொடுத்தேன். அந்த ஓனர் என்ன தெரியுமா செஞ்சாரு, எல்லா துணியும் டிக் பண்ணிட்டு 38,000 வாங்கிட்டு அனுப்புனாருங்க. ஒரு 4 அடி போயிருப்பேன். என்ன மட்டும் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னங்க ஐயான்னு, என்னங்க வேட்டி சட்டை நீங்க வச்சுக்கீங்கன்னாரு. ஏங்க ஐயா அப்படின்னு, இதுக்கு என்ன காசு தரணுமான்னு. இல்லைங்க ஐயா, இது கொசுறு மாதிரி ஃப்ரீ வச்சுக்கங்கன்னாங்க. அந்த வேட்டி சட்டை தான் நான் இங்க போட்டே வந்துக்கிறேன். ஆக 38,000 உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கல? எங்களுக்கு எதுவும் இல்லைங்கய்யா. யார் பக்கத்து வீட்டுக்கு வாங்கினீங்களா? எங்க வீட்டுல மனைவி குழந்தைங்கள. ஒரு ஆளுக்கு 38,000? எங்க வீட்டு மனைவி அம்மா பட்டு போட எடுத்ததுங்கய்யா. சரி, உங்களுக்கு இந்த தர்மபுரியில ஒரு செலை வைக்கலாமே. ஐயா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வாழ்க்கை என்பது எதை நோக்கி போயிட்டு இருக்குது? பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. வாழ்க்கையில் பணம் என்கிற நிலை மாறி பணம் தான் வாழ்க்கை என்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன், இப்ப ஆண்கள் வந்து ஒரு பண்டிகை காலத்துல ஒருத்தர் கிட்ட கடன் வாங்குறாருனாங்க, அவர் எதை தெரியுமா அடகு வைக்கிறாரு? கடன் கொடுக்கிறவர்கிட்ட தன்மானத்தை அடகு வைக்கிறாருங்க, தன்னுடைய சுயமரியாதையை அடகு வைக்கிறாருங்க. அதுக்கும் மேல நம்ம நிம்மதியே அடகு வச்சு ஒவ்வொரு பண்டிகையும் ஆண்கள் கொண்டாடுறாங்கன்னா அதிக சிரமத்திற்குள்வாது ஆண்கள் தானே ஐயா. இப்படி ஆண்கள் அதுக்கு கூட கைத்தட்டாம அமைதியா இருக்காங்கன்னா அதுதான் ஆண்களுடைய சிறப்பு. இல்ல அவங்களும் கொசுறு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஐயா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்துல சொசைட்டிக்காக வாழ்ந்த வாழ்க்கை போய் இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்காக வாழ்ற வாழ்க்கையா போயிடுச்சுங்கய்யா. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இன்னைக்கு பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, பக்கத்து வீட்டம்மா ஏங்க எங்க மாமன் மருமக 36,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. நான் 38,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவையை வாங்கி நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு சொல்றாங்கன்னா அவங்க கொஞ்சமாவது பொருளாதாரத்தை நினைச்சு பாக்குறாங்களா ஐயா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பாக்குறாங்களே தவிர ஒவ்வொரு ஆணினுடைய வாழ்க்கையுடைய ஸ்டேட்டஸை யாராவது பாக்குறாங்களா? அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்குது. இப்போ நல்லா பாருங்க, நான் வந்து பெண்களை வந்து பட்டுப்புடவை வாங்கக்கூடாது, நகை வாங்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லலைங்கய்யா. நாங்க என்ன கேட்க மாட்டாங்க ஐயா. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு ஆணினுடைய வருமானம் எவ்வளவோ அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நகை வாங்குங்கம்மா. ஆணுடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டுப்புடவை வாங்குமா தான் சொல்றவே தவிர நீங்க பட்டுப்புடவை வாங்காதீங்க, நகை வாங்காதீங்கன்னு நாங்க இக்கட்டுக்கு தடது இல்லைங்கய்யா. இப்ப இங்க பாருங்க உதாரணம், இப்ப நான் வந்து என் வேட்டி சட்டை பாத்தீங்கன்னா பட்டு மாதிரி இருக்கும், ஆனா எதிரணியில பாத்தீங்கன்னா பட்டே கட்டிட்டுப்பாங்க. அதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நடுவர்களே. இப்போ நல்லா அடுத்த செய்தி பாருங்க ஐயா சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, நாங்களாம் எதுக்கு தெரியுமா நகை வாங்குறோம், எதுக்கு தெரியுமா விலை உயர்ந்த பட்டுப்புடவை வாங்குறோம், எதுக்கு கணவனுடைய பெருமையே இந்த ஊரே பேசணும் அப்படின்னு ஒரு பிட்ட போடுவாங்க. நான் என்ன தெரியுமா கேட்கிறேன், அம்மா முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மன நிம்மதி இருந்தாதான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் பெருமை முக்கியம். இன்னும் வேலைக்கு போற பெண்கள் சொல்றாங்க பாரு, எனக்கு ஏடிஎம் கார்டே என்கிட்ட இல்லை, அந்த ஏடிஎம் பாஸ்வேர்ட் நம்பர் கூட என்கிட்ட இல்லை, எல்லாம் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்குதுன்றாங்க. ஆனா மாசம் 1ஆம் தேதி பிறந்தா ஏங்க என் சம்பளத்தை முழுசாயிட்டு வந்து கொடுத்துறீங்களா அப்படின்னு கொடுத்துருவோம். இது மாதிரி ஆண்களுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியால் நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் என்று சொன்னால் நாங்கள் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? அதான் நான் கேட்கிறோம். பண்டிகை காலங்களில் ஆண்கள் செலவு செய்வதும் பெண்களுக்காகத்தான், பெண்கள் செலவு செய்வதும் பெண்களுக்காகத்தான் என்கிற நிலைமையில் தான் இன்றைய பண்டிகைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதுங்க. இது பண ரீதியான பிரச்சனை. அடுத்து உடல் ரீதியான பிரச்சனைங்க. தீபாவளி அன்னைக்கு ஐயா சொன்னார், கறி குழம்பை பத்தி சொன்னார். ஒரு ஆண் காலையில அந்த தூக்கு சட்டி எடுத்துட்டு போனாங்கன்னா 3 மணி நேரம் கறி எடுக்கிறதுக்கே ஆயிடுதுங்க.
அடுத்தது 1 மணி நேரம் சினிமா டிக்கெட் புக் பண்ணணும். அடுத்து நம்ம குழந்தைங்க சென்னைக்கு பஸ் போறதுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணணும். இதுலயே 11 மணி ஆயிடுது. தீபாவளியை கொண்டாடலாம்னு அப்படி பார்த்தா நைட்டு 12 மணி ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் உடனே எப்படி எனக்கு கொண்டாட முடியும்? ஆகவே ஒரு மனிதன் பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, அதிகமான சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று சொன்னால் அது ஆண் வர்க்கமாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிற நடுவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். கண்ணதாசன் சொன்னார், வரவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் என்று கண்ணதாசன் சொன்னார். வட்டார வழக்கில் சொல்வார்கள், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆணும் பண்டிகை நேரத்தில் கடன் வாங்குகிற காரணத்தினாலும், உடல் அலர்ச்சியின் காரணத்தினாலும், அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் காரணத்தினாலும் ஒவ்வொரு ஆணும் பண்டிகை காலங்களில் சிரமத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆண்களே ஒரு சாட்சி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்வதற்கு முன்னால், என் தமிழாலும் என் பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தாலும் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்க மேடையில் அமரக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன் என்பதை உங்கள் கைத்தட்டலோடு தெரிவித்துக் கொள்வதில், நல்ல வாய்ப்புக்கு அவருடைய மேடையில் அமர்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது. இருப்பினும் ஒரு மாணவனுக்காக வாய்ப்பு கொடுத்த ஐயா அவருடைய பாதங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புகளை மனிதர் தருவதில்லை, இறைவன் தான் தருகிறார். நானும் உங்களை மாதிரி ஒரு ஆளு தான். ரொம்ப பெரிய அறிஞர், இந்த சமூகத்தினுடைய முன்னோடி தமிழறிஞர் சாலமன் பாப்பையா ஐயா கொடுத்த வாய்ப்புல தான் நானே வந்தேன். மேல வாய்ப்புகள் கடவுள் தருவது, நம்ம கையில எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, நீங்க சந்திச்சீங்க, வந்தீங்க, அவ்வளவுதான். உங்க ஊர்ல நீங்க பேசுறதுன்றது எனக்கும் பெருமை தான், ரொம்ப சந்தோஷமான விஷயம். தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் தான் புத்திசாலிகள். நீங்க நல்லா பயன்படுத்தி இருக்கிறீங்க, நல்ல செய்திகளை சொல்லி இருக்கிறீங்க. கடன் வாங்குவது எப்போ? யார் கடன் வாங்குவது? அதிக செலவு செய்வது யார்? வருமானத்தை தாண்டி செலவு செய்வது யார்? உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்படுவது யார்? இது அத்தனையும் ஆண்கள் தான் அப்படின்னு ஆண்களுக்காக அவர் கொடி கட்டி பறந்திருக்கிறார். எல்லார் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை பாராரு. இந்த மாதிரி சின்ன அரங்கங்கள்ல பேசினவங்களுக்கு ஒரு பெரிய மேடையை கண்டா ஒரு நடுக்கம் வரும். அதையும் மீறி அவர் ஜெயிச்சிருக்கிறாருன்னா நீங்க கொடுத்த உற்சாகம் தான், அதுதான் காரணம். நீங்க எல்லாரையும் கைதட்டி ஏத்தி விட்டுருவீங்க. இப்ப சிரமம் என் பெண்கள் அணிக்குத்தான். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியாது, லா பாயிண்டா பேசுவாங்க. வாங்கம்மா ஜான்சி அவர். மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, மைக்க ஒழுங்கா வைங்கய்யா, வக்கீல் அப்புறம் கேஸ் போட்டுருவாங்க ஐயா. இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களை ஆன்றோர்களை முதற்க என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து அன்பு தம்பி கொசுறு வேட்டி கட்டிக்கிட்டு கம்பீரமா பேசிட்டு போனார். பேசிட்டு போனாருங்கிறத விட புலம்பிட்டு போனார், அழுதார். அதாவது பட்டுச்சேலை 38,000 ரூபா மனைவிக்கு வாங்கி கொடுத்ததை இங்க தர்மபுரியில இவ்வளவு அழுகையாங்க. என்ன நடுவர்களே, நான் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல சிவகாசியில இருந்து பட்டாசு தொழிற்சாலை உள்ள நகரத்திலிருந்து வர்றேன். நேத்து போனஸ் போட்டிருக்காங்க. அந்த பட்டாசு தொழிற்சாலையில ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் வேலை பார்ப்பாங்க. போனஸ் முழுசா வீட்டுக்கு கொண்டு வந்து பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் செலவழிப்பவள் பெண்களாக மட்டும்தான் இருப்பார்கள். ஆண்கள் புகை போட்டுறாங்களா? இவர் இந்த புலம்புறாருல, அங்க டாஸ்மாக் கடை முன்னால படுத்து கிடக்காரு கணவர். அவ்வளவு ரூபாய்க்குமா? என்னங்க இது அவ்வளவு ரூபாய்க்கா? வீட்டுக்கு 1 ரூபா வர மாட்டேங்குங்க. இல்லம்மா, போனஸ் முழுக்க அவன் குடிச்சானா போயிடுவானே. குடுக்க முன்ன அடுத்த செகண்ட் அங்க போய் நிக்கிறது அங்கதானே. நாளை கழிச்சு பாருங்க, உங்களுக்கு புள்ளி விவரத்தோட வரும். டாஸ்மாக் விற்பனை எவ்வளவு கொடி கட்டி பறந்துச்சுன்னு. அதுல பெண்கள் தான் போவாங்களா? பெண்கள் போக மாட்டாங்க, அவங்க சைட் டிஷ் வேணா பண்ணி கொடுப்பாங்க. அதுல வேற அவர் காலையிலேயே ஒரு தூக்குவாளியை தூக்கிட்டு போய் கறி வாங்க போயிடுவாராம். அப்புறம் சினிமா டிக்கெட் புக் பண்ண போவாராம். அப்புறம் பஸ் டிக்கெட் புக் பண்ணுவாராம். பூவா யாருங்க கொடுப்பா உங்களுக்கு?
சோறு யாரையா போடுவா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருந்துகிட்டு அமுல் பேபி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சுன்னு கேக்குறேன். நான் இந்த டீலுக்கு நாங்க வந்து ஜாலியா தாங்க இருக்கோம். அதுல வேற ஸ்டேட்டஸ் வச்சிருவாங்களாம். ஸ்டேட்டஸ் ஏங்க, நாளைக்கு அவரவர் மனைவி மாற மனசாட்சியோட தொட்டு இங்க இருக்கிற ஆண்கள் நீங்க காலையில ஒரு 12 மணிக்குள்ள ஒரு போட்டோ ஸ்டேட்டஸ் எடுத்து வைக்கணுங்க. வப்பீங்க? எதுக்கு? கேஸ் எனக்கு வரத்தான். வைக்க முடியாது நடுவர்களே. அவளுடைய நிலைமையில் நீங்கள் நின்று கவனித்து இருந்தால் அவ நினைச்சுக்கிட்டே சமைப்பா. இந்த நரகாசுரனை கொன்னு இருக்காம மன்னிச்சு விட்டுருக்கலாம். இந்த பண்டிகையே வேண்டாம் நினைச்சிருந்தா கை தட்டுறாங்க. ஒரு உண்மைங்க. அப்புறம் 38,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை எப்படி வரும்? 38,000 ரூபாய் பட்டுச்சேலை கெட்ட நேரமே கிடையாது எங்களுக்கு. ஓ, வாங்கி சும்மா வச்சிருங்க. கெட்ட எங்க நேரம் இருக்குங்களா? ஸ்டேட்டஸ் வரையா ஸ்டேட்டஸ். நடுவர் அவர்களே, நான் ஒன்னே ஒண்ணு இந்த டீலுக்கு நான் வரேன். இந்த தலைப்பு வந்து என்னன்னா, அதிகம் சிரமப்படுபவர்கள் பெண்களே நான் பேசணும், அவங்க வந்து ஆண்களேன்னு. நாங்க சிரமமே படல, ஜாலியா தாங்க இருக்கோம். எப்படி? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது அந்த கண்டிஷன்? நீங்க ஒத்துக்கறணும். இவங்க 3 பேர் ஒத்துக்கறணும். அவங்கள என்னமா கண்டிஷன் போடுறீங்க? நான் ஏற்கனவே லா பாயிண்ட் பேசல. இங்க இருக்க ஆண்களுக்கெல்லாம் பெண்கள் நாம ஒரு கண்டிஷன் போடுவோங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தான். நாளைக்கு ஒரு நாள், சரியா, நாளைக்கு ஒரு நாள் அவங்க மட்டும்தான் ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் இல்லத்தரசனா இருக்கணும். ஏன்னா பண்டிகை தானே. இல்லத்தரசன் ஏற்கனவே அவர் தாமா குடும்ப தலைவர். குடும்ப தலைவர் நல்ல வெளியே பந்தா காமிச்சிட்டு தெரிவாங்க. வீட்டுக்குள்ள சமையல் வேலையில இருந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிடணும். 4 மணிக்கு இப்பவே எழுந்திக்க முடியாதுன்னு டாட்டாங்க. அது அப்புறம் எப்படி? நீங்க தானே ஜாலியா இருக்கீங்க, நாங்களா ஜாலியா இருக்கோம். 4 மணிக்கு எந்திரிச்சு இன்னைக்கு நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடணுங்க. நாளைக்கு ஆரம்பிச்சா தானே முடியும். ஏன்னா நாளைக்கே வீடு கிளீனிங்லாம் இருக்கும். கொடுத்துருங்க, வீடு கிளீனிங்க கொடுத்துடணும். துடைக்கிறது, தூக்குறது, ஃபேனை துடைக்கிறது, டோர் கர்டன் மாத்துறது எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்கணும். கக்கூஸ் கழுவுறதுல இருந்து. ஓ, அத டெய்லி கழுவுறது இல்லையோ? தீபாவளிக்கு கழுவணும்ல. ஆண்கள் கேவலம். ஏன் டெய்லி சுத்தம் பண்ணா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இல்ல தரசருக்கு நாங்க பதவியை கொடுக்கறோம்ல. ஏன்னா நாங்க ஜாலியா இருக்கணும்ல. நாளைக்கு நாங்க ஜாலியா இருக்கணும்ல. சிரமத்தை நாங்க அனுபவிக்காம இருக்கோம்ல. ரெண்டாவது, வீட்டுல இருக்கிற பூஜை ரூம் எல்லாம் அவங்க தான் கிளீன் பண்ணணும். அதையும் கிளீன் பண்ணணும், இதையும் கிளீன் பண்ணணும். அதுல இருக்கிற அத கிளீன் பண்ணிட்டு கையை கழுவிட்டு இத கிளீன் குளிச்சிட்டு அத பாத்ரூம் கிளீன் பண்ணி குளிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பூஜை ரூம் கிளீன் பண்ண வந்துடணும். அங்க இருக்கிற 4 குத்து விளக்க விளக்கி, அதாவது புளி வச்சு விளக்கி அதுக்கு எண்ணெய் ஊத்தி திரி ஊத்தி எல்லாம் ரெடியா வைக்கணும். இது ஆண்களுடைய வேலை. வீட்டுல எப்படிமா 4 குத்து விளக்கு இருக்கும்? ஒண்ணுதான். அது அவங்க அம்மா கொடுத்த குத்து விளக்கா இருக்கும், மாமியார் கொடுத்த குத்து விளக்கா இருக்கும், உங்கள மாதிரி ஆளுங்க கொடுத்த குத்து விளக்கா இருக்கும். நிறைய வீட்டுல குத்து விளக்கு நிறைய தான் இருக்கும். பக்கத்து வீட்டுல எல்லாம் 4 குத்து விளக்கு ஸ்வீட் வந்து வச்சிருப்பாங்க. எத்தனை குத்து விளக்குனாலும் அத்தனை குத்து விளக்கையும் வளர்க்கணும். ஏன்னா நம்ம ஜாலியா நாளைக்கு இருக்க போறோம். தீபாவளிக்கு இத சொல்றது ஒரு குடும்ப குத்து விளக்கு. நாங்க தான் நாளைக்கு ஜாலியா இருக்க போறோமே, சிரமமே அனுபவிக்காம இருக்க போறோமே. அதுக்கப்புறம் 4 மணிக்கு எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு சுடுதண்ணி போட்டு குளிக்க வச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு சேக்க தேய்ச்சி குளிக்க சொல்லணும். எல்லாம் செய்யணும் எல்லாரையும். ஆமா. ஆனா நாங்க வந்து படுத்திருப்போம், லேடிஸ்லாம் படுத்திருப்போம். எங்களுக்கு பெட் காஃபி கொண்டு வரணும், ஃபில்டர் காஃபி கொண்டு வரணும். ஏன்னா நாங்க ஜாலியா இருக்க போறோம். இது பல்லு நீங்களா விளக்குவீங்களா இல்ல அதை யாரும்? ஏன்னா நடுவர்களே, தோணுச்சுன்னா விளக்குவோம், தோணலன்னா விளக்க மாட்டோம். ஏன்னா நாங்க அப்படிதான் இருப்போம். நீங்க விளக்காமலே போங்கம்மா. பெட் காஃபி கொடுத்து எழுப்பணும். அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அதாவது உளுந்த ஊற போட்டு உளுந்த வடைக்கு ஆட்டணும். காலையில உளுந்த வடை சுடணும்ல, பக்குவம் பார்த்து ஆட்டணும். ஆட்டி இட்லி, தோசை, வடை, பொங்கல், காலையில பூரி, கொத்துக்கறி, ஒரே நாள்ல காலை டிஃபனு தின்னுட்டு ஆஸ்பத்திரி நாங்க மெனு கொடுப்போம். காலையில எந்திரிச்சு மெனு கொடுப்போம். அத்தனை நீங்க செய்யணும். சரியா? நாங்க அப்பப்ப அப்படி வந்து அப்படி பாப்போம். பார்த்துட்டு நல்லா சமைக்கிறீங்களா, அதனால இது கொஞ்சம் உப்பு கூட போடுங்க, இது கொஞ்சம் அது சொல்லுவோம். நாங்க பல்லு விளக்காம சாப்பிட்டீங்கன்னா உப்பு சரியா தெரியாது. ஏன்னா சில சமயம் அப்படித்தானே, எல்லா வீட்லயும் ஆண்கள் அப்படித்தானே இருக்கீங்க. நான் இன்னைக்கு அதை மாத்தி சொல்றேன். கற்பனை பண்ணி பாப்போங்க. நாளைக்காச்சும் அப்படி நடக்குதான்னு கற்பனை பண்ணி பாப்போம் வீட்டுகள்ல. சரியா? அதுக்கப்புறம் காலை டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிருவோம். 10 மணிக்கு ஐயாவுடைய சாலமன் பாப்பே ஐயா பட்டிமன்றம் இருக்கும். அதை நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க மனசாட்சியோட. பார்க்க முடியாதுங்க. அந்நியாரம் தான் மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வந்து அவங்க மெனு கொடுத்துருப்பாங்கல்ல. லஞ்சுக்கு தான் ஹோட்டல்ல புக் பண்ணி இருக்குல்ல. எத்தனை நாள் அன்னைக்கு தீபாவளிக்கு ஹோட்டல்ல விடுமுறையா இருக்கும் இல்லையே? பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு. அது பெரிய ஹோட்டல். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு ஹோட்டல் இருக்காது. மத்தியானம் மட்டன் பிரியாணில இருந்து சிக்கன் பொரிச்சு கறி குழம்பு வச்சு அத்தனையும் செஞ்சு
நம்ம வேர்த்து விறுவிறுத்து வரும்போது இவங்க கூலி படம் பார்த்துக்கிட்டு படுத்து கிடப்பாங்க. எங்களுக்கு எங்கெங்க நேரம் இருக்கும்? எங்களுடைய ஃபேஸ்ல இருந்து முகத்துல இருந்து வெறும் வியர்வை துளி தான் விழுந்துகிட்டு இருக்குமே ஒழிய, என்னங்க தீபாவளி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சுன்னா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னு தான் சொல்லுவோமே ஒழிய, எங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு கப் காஃபி யாராச்சும் போட்டு கொடுத்திருப்பீங்களாங்க? போட்டு கொடுத்திருக்க மாட்டீங்க. அத்தனையும் நாங்கள் தியாக உள்ளத்தோடு உங்களுக்கு செய்து கொண்டு சிரமப்படுவது பெண்களாக மட்டும்தான் இருக்கும். அவளுடைய என்னங்க நீங்க சொல்றீங்க? அதாவது மனச்சோர்வும் அவளுக்கு இருக்கும், உடல் சோர்வும் இருக்கும். ஆனால் அத்தனையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் உங்களுக்காக தீப ஒளியை ஏற்றி வீட்டை தீபமாக ஒளியாக பிரகாசிக்க பண்ணுகிறவள் பெண்களாகத்தான் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முதல்ல சொன்னேன்ல, ஏருக்கு மாறா கேள்வி கேட்பாங்க. இந்த வக்கீல்கள் வந்து குறுக்கு விசாரணை பண்ணியே பழகினோம். நம்மளையெல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கிருச்சு. 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, எல்லாரையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணுமா, சுடு தண்ணி போடணுமா, உளுந்த வடைக்க ஆட்டணுமா? இதெல்லாம் நமக்கு வேணுங்களாங்க? என்ன கொடுமையா இது? ஆனா இத்தனையும் நம்ம வீடுகளில் செய்யறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. செய்யறாங்களா? ஆண்கள்லாம் அமைதியா இருக்கீங்க. 4 மணிக்கு நீங்க எல்லாம் எந்திரிச்சு உங்க தலையில என்ன தேய்க்கிறாங்களா? நீங்க தான் குளிக்கணும், டேய் குளிடா அப்படியாவது சொல்றாங்களா? ஏன்னா இந்த தலைமுறை பிள்ளைகள்லாம் வீட்டுக்காரர் அவ்வளவு செல்லமால கூப்பிடுது, என்னடா டேய் வாடா. நம்ம எல்லாரும் பார்த்து டேய்னா பயந்து ஓடுறோம். என்ன தேய்ச்சி அவரை குளிக்க வச்சு இத்தனையும் செய்யறாங்க. இட்லி சுடுறாங்களா, தோசை சுடுறாங்களா, பூரி சுடுறாங்களா, இதுக்கெல்லாம் மட்டன் குழம்பு வைக்கிறாங்களா? உழவு நாங்க தான் செய்யறோம், நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்துகிறது அப்படின்னு பெண்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா பேசின முதல் ஆள் இந்த அம்மா தாங்க. பெண்களே மிரண்டு போனாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? அந்த உளுந்தவடைய மனுஷன் திங்க முடியுமா? அவன் 4 மணிக்கு எந்திரிச்சு சீயக்கா பவுடர் எது, உளுந்த மாவு எதுன்னே தெரியாம தெரிவானு. அதுல கொடுமை என்னன்னா, பாத்ரூம் கிளீனிங் பண்ணணுமா, அப்புறம் குத்து விளக்க சுத்தம் பண்ணணுமா. ஏமா இன்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுவா சிரமம்? எங்களுக்கு இருக்கு 1000 சிரமம்னு சொல்ல வர்றாரு கோவை தனபால் அவர்கள். வாங்க. கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் எல்லாம் 26 எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள். தருமபுரி மக்கள் மட்டும்தான் ஜோதி மகாலில் எங்கள் நடுவருடைய நகைச்சுவை தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார். போற்றுதலுக்கும் வணங்குவதற்கும் உரிய, பெயரில் மட்டும் ராஜாவாக இல்லாமல் பட்டிமன்ற உலகில் பேரரசராக விளங்கி கொண்டிருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட அவையை மீண்டும் வணங்குகின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஏழை எளிய குழந்தைகளுக்கு தர்மம் செய்து கொண்டிருந்த பட்டியலை எல்லாம் பார்த்தேன். புத்தாடை, பட்டாசு என்று. இன்னொருவரை பார்த்தால் பள்ளியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க காசு, வெற்றி பெற வைத்தவர்களுக்கு தங்க காசு. இன்னொருவர், இப்படி பார்த்து கொண்டே இருந்தேன். எப்படி தர்மபுரியில் மட்டும் சாத்தியம் என்று உட்கார்ந்து யோசித்தேன். பெயரிலேயே, ஊரின் பெயரிலேயே தர்மம் இருப்பதால் தான் அத்தனை பேரும் தர்மபுரியிலே அற்புதமாக நல்ல தர்மபுரி நடுவரிலே நேரடியாக தலைப்புக்குள்ளே வந்திருக்கு. நேரம் குறைவு. ஆமா, ரொம்ப குறைவு. ஜான்சி மேடம் வந்தாங்க. எங்க அணித்தலைவரை பார்த்து ஒரு மரியாதையா கூப்பிட்டுருக்கலாம், கொசுறு வேட்டி கட்டினவரே அப்படின்னாங்க. அவர் தாங்க சொன்னாரு. நடுவர் அவர்களே, அவரு தெரியாதனமா சொல்லிட்டாரு கொசுறு வேட்டின்னு. அவர் கட்டி இருக்கிறது கொசுவள வேட்டி. அப்படின்னா இந்து போயிருக்குது, கொசு உள்ள பூந்து வெளியே வரும் போல இருக்கு. கொசுவள வேட்டி. ஆமா. மனைவிக்கு 38,000 ரூபாய் பட்டு சேலை எடுத்து கொடுத்துட்டு அவர் 300 ரூபாய்க்கு கொசுவள வேட்டி கட்டிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா இந்த தீபாவளி யாருக்கு சிரமம்னு யோசனை பண்ணி பாருங்க. நடுவில் அவரு ரேஞ்சுக்கு 38,000 எடுத்து கொடுத்துட்டாரு என்ற ரேஞ்சுக்கு. உண்மையை சொல்றேனுங்க, ஒரு 4,000 5,000க்கு சீலை எடுக்கலான்னு கூப்பிட்டு போனா எங்கூட்டம்மா 20,000 ரூபாய்க்கு எடுத்தாங்க.
எடுத்தது எடுத்தாங்க. இந்த பேப்பர் சில்க், காஞ்சிபுரம் சில்க் அப்படி எடுத்திருந்தா பரவாயில்ல, பனாரஸ் சில்க் வேணும்னு எடுத்துட்டாங்க. பெண்களுக்கெல்லாம் தெரியும் பனாரஸ் சில்கோட வெயிட் எப்படி இருக்குன்னு. செம வெயிட்டா இருந்தது. நான் சொன்னேன் இது நல்லா இல்லமான்னு. என்ன கடைக்காரன் பார்த்தான், எங்க வீட்டம்மா சொல்லிச்சு ரொம்ப நல்லா இருக்கு, அவர் கிடக்குறாரு அப்படின்னு. இல்லடா இது நல்லா இல்ல, கலரும் நல்லா இல்ல, எதுவும் நல்லா இல்ல, வெயிட்டாம இருக்குது, நல்லா இல்லன்னு. அவன் ஒரு வார்த்தை கேட்டான், கற்ற அந்த அம்மாவே நல்லாக்குதுன்னு சொல்ற, உனக்கு என்னையான்னு கேட்டேன். நான் சொன்னேன், கற்ற அம்மாவளுக்கு என்ன கஷ்டம் தெரியும், துவைக்கிற எனக்கு தாண்டா கஷ்டம் தெரியும். நான் பனாரஸ் சில்கையே துவைக்கிறீங்க நடுவர் அவர்களே. வந்துட்டு வந்ததுல இருந்து புவாக்கு என்ன பண்ணுவீங்க, புவாக்கு என்ன பண்ணுவீங்க, ஜான்சி அம்மா புவா போட்டுதான் எங்க மாப்பிள்ள. ஏமா நீங்க போறது வக்கீல் தொழில் முடிச்சு வந்தா கேஸ் கட்டு பாப்பீங்க, புவா நீங்க பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. உங்களை விடுங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்ல தாய்மார்கள், 9:30 மணி 10 மணிக்கு பட்டிமன்றம் முடிச்சுட்டு போய் அங்க போய் ஊதாங்குழல் எடுத்து அடுப்பு ஊதி இது புவா பண்ண போறாங்க. எல்லாம் போற வழியில ஹைவேஸ் ரோட்ல பூரா ஹோட்டல் இருக்குது. ரோஸ்ட் வாங்கினா சட்னி இலவசம், சட்னி வாங்கினா பூரி இலவசம், எல்லா ஹோட்டல் கிடந்து. எங்கம்மா நீங்க அதுல ஒரு நாள் இல்லத்தரசரா இருந்து பாருங்க. ஒரு நாள் எங்க வாழ்க்கை பூரா இல்லத்தரசரா நாங்க தான் இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம கஷ்டம் நம்மளுக்கு நடுவர் அவர்களே. யோசனை பண்ணி பாருங்க சார். பண்டிகை எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதுதான். எங்களுக்கு ஆண்களுக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லவில்லை, பண்டிகையினால மகிழ்ச்சி தான். ஆனா அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி சிரமம் இருக்குது பாருங்க, அந்த சிரமப்படுவது ஆண்கள் தான் என்று ஆணித்தரமாக நான் சொல்ல வருகிறேன். உங்களுக்கு எளிமையா சொல்றேன், பெண்கள் பண்டிகையில புஷ்வான மாதிரி, ஆண்கள் நாங்க தரச்சக்கர மாதிரி, சங்கு சக்கர மாதிரி. புஷ்வானா அழகா மருந்து வைக்கிற வரைக்கும் மேல போய் அழகா கீழே விழுந்துரும், அதுக்கு மேல அதனால வேலை செய்ய முடியாது. ஆனா சங்கு சக்கரம் இருக்கு பாருங்க, தரச்சக்கரம், மருந்து இருக்கிற வரைக்கும் சுத்து, மருந்து தீந்தாலும் 10 நிமிஷம் நின்னுட்டு தான் அது ஓயும். உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும், பாக்கெட்ல வருமானம் இருக்கிற வரைக்கும் நாங்க தாங்குவோம். இல்லாட்டியுமே என் தம்பி சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டுக்கு வாங்கினாலே பண்டிகையை உங்களுக்கு மகிழ்விப்போமே, அதுதான் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்று நான் பதிவு செய்கிறேன். சார், ஒரு பண்டிகை வந்துருச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசபாசம் இருக்கும். வீட்டுல எங்க ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா, விதவிதமா ஆக்கி போடணும்னு ஆசை. விதவிதமா ஆக்கி போடணும்னு ஆத்தாவுக்கு ஆசை. பூசி வலிக்கணும்னு என்ன கட்டின பொஞ்சாதிக்கு ஆசை. பலகாரம் சாப்பிடணும்னு எனக்கு பெத்த பிள்ளைக்கு ஆசை. பட்டாசு வெடிக்கணும்னு என் பையனுக்கு ஆசை. இத்தனை ஆசையும் நிறைவேற்றமாங்கிறது மட்டும்தான் வீட்டுல இருக்கிற ஆம்பளைக்கு ஆசை. அதெல்லாம் யோசிங்கம்மா. உளுந்தவட சார், நீங்க சாதாரண விஷயம் இல்லை. என்னமோ இவங்க புவா பண்றாங்க, அது பண்ற, இது இவங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? 20 வருஷத்துக்கு முன்னால, எனக்கு 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. 20 வருஷத்துக்கு முன்னால அப்ப பட்டிமன்றம் எல்லாம் பெருசா இல்ல, ஏதோ சின்னது போயிட்டு இருப்போம். அந்த வருஷம் தீபாவளிக்கு ரொம்ப டைட்டு. நான் சொன்னேன், ஒரு 5000 ரூபாய் இருக்குமா, எப்படியோ தீபாவளிக்கு மேக்கப் பண்ணிக்கோன்னு கொடுத்துட்டு பட்டிமன்றத்துக்கு போயிட்டேன். திரும்பி வரணுங்க, மேக்கப் போட்டு உட்காந்து இருக்கிறாளுங்க. ஏமா தீபாவளி எப்படியோ மேக்கப் பண்ணுனா நீ தீபாவளிக்கு மேக்கப் போயிட்டேன்னு கேட்டேன் நானு. அப்பவே உங்க வீட்டுல மேக்கப்பா? 20 வருஷத்துக்கு முன்னால மேக்கப் இன்னும் ஓயில் நடுவர் அவர்களே. போன வருஷம் நான் சொல்றேன், கடைவீதியில கூட்டமா இருக்கு, சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரும் சொன்னேன் நடுவர் அவர்களே. அது எங்க ஊர்ல சொல்லுவா, பட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துரும். போனமா போன இடம் தெரியாம பட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துருங்கிற. போனவர் 2 பட்டு செலி எடுத்துட்டு வந்துட்டாளுங்க. நீ தானே சொன்ன பட்டுன்னு போய் பட்டுன்னு வாங்க, அதனால 2 பட்டு எடுத்துட்டேன்டாப்ல. நடுவர் அவர்களே, இவர்களுக்கு சிரமம். நீங்க தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல விக்காதையெல்லாம் கொண்டு வந்து போட்டுருவான். நீங்க பூரி கட்ட புதுசா இருக்கும், கால் மேட்டு புதுசா இருக்கும், பாத்திரம் கழுவுறது புதுசா இருக்கும், அந்த ரப்பர் என்னென்னமோ இருக்கும். தேவைன்னா வாங்குங்க. தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், பட்டிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு சொல்ல, தேவைன்னா வாங்குங்க. அவன் வீதியில வியாபாரம் எது வேணாலும் போட்டு விற்பான். பாக்குறதையெல்லாம் வாங்காதீங்கம்மா. நீங்க பாக்குறதையெல்லாம் வாங்குறதுனால எங்களுக்கு பாக்கெட்டு பெருசா இருந்தது பூரா சிறுசா போச்சு. பாக்கெட்டு நொந்து போச்சு. வாரன் பப்பட் அதைத்தான் சொன்னார். நீங்கள் தேவையில்லாததை வாங்குகின்ற பொழுது நாளைக்கு தேவையானது செய்யுகின்ற பொழுது உங்களுக்கு பணம் இல்லாமல் போய்விடும். அந்த சிரமத்தை ஆண்களுக்கு பெண்கள் தராதீர்கள் என்றுதான் இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். நிறைய வாரன் பஃபெட் சொன்னாரா? சொல்லியிருக்காரு நடுவர் அவர்களே, தேவையில்லாத வாங்காதீங்கன்னு சொல்லி தீபாவளிக்காகவே சொல்லியிருக்காரு. அவர் பண்டிகைகளுக்கு குறிப்பா பெண்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு, தேவையில்லாத வாங்க. ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். காலையில புறப்பட்டு வர்ற கோயம்புத்தூர்ல மழைங்க, 2 வீலர்லையும் கூட எடுக்க முடியல, பஸ் ஸ்டாண்ட்ல போட முடியல. வர்ற வழியில ஆட்டாக்காரரை நிறுத்தி, எப்பா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டாரு. அவர் சொன்னாரு, நைட் எத்தனை மணிக்கு நான் திரும்பி வருவீங்கன்னு. இரவாயிரும்பா.
நைட்டு வந்தா எனக்கே கூப்பிடுங்கண்ணா, இந்தாங்கண்ணா செல் நம்பர்னு கொடுத்தாரு. ஏப்பா நான் தருமபுரி போற பட்டிமன்றத்துக்கு நைட்டு மிட் நைட் 2 மணி 3 மணி ஆயிரும்னே, பரவாயில்லண்ணே நான் நைட்டு ஓட்டுவேன், நீங்க என்னோட நம்பரை எழுதிக்குங்க. ஏப்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன் முடி, பண்டிகை வருதுண்ணே, நாளானைக்கு தீபாவளி, ரெகுலரா ஓட்டுறது குடும்ப செலவுக்காகும், பண்டிகை வருது, அதனால ஒரு 4 நாளைக்கு கண் வெளிச்சு ஓட்டுனாத்தா எப்படியோ இந்த பண்டிகையை காட்ட முடியும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சிரமத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அடுப்புல நாங்க சமைக்கிறது, துணிமணியை கலரா எடுக்கிறது, அப்படி பண்றோம் இப்படி பண்றோங்கிற கதைக்கு அப்பாற்பட்டு குடும்பத்தையே என்ன பண்ணுவது என்று சிந்தித்துக் கொண்டும் சிரமப்பட்டு கொண்டும் இருப்பவர்கள் ஆண்களே என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து வந்து அந்த கதையை கண்ணீரோட சொல்லிட்டார். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். என்னங்க நல்லா பேசினாரா இல்லையாங்க? நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும். பட்டுன்னு போய் பட்டுன்னு வான்னா அந்த அம்மா பட்டோட வருது. அவங்க ஊர் பாஷையில அவர் சொல்லி இருக்கிறாரு. எவ்வளவு சிரமம்யா அது. நாங்க படாத கஷ்டமே கிடையாதுங்க. மேக்கப் போடு, மேக்கப் பண்ணிக்கோன்னு சொன்னா மேக்கப் பண்ணிருச்சு. உண்மையிலே சொல்றேங்க, நிறைய மேக்கப் போடாதீங்க. நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு சினிமா துறையில கொஞ்சம் தெரியும். நமக்கு மேக்கப்பை பத்தி சரியா தெரியறது இல்லை. மேக்கப் போட்டா அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தனியான சில விஷயங்கள் இருக்கு. மேக்கப் ரிமூவர்னே இருக்கு. நாங்க சில சமயம் இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு சீக்கிரமா ஓடணும்னு நான் கிளம்புவேன். அப்ப அந்த மேக்கப் மேன் வந்து சொல்லுவார், ஐயா போகாதீங்க கெட்டு போயிடும் முகம் அப்படின்னு. அதுக்குன்னு சில இது இருக்கு, அதை பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீடுகளை நம்ம யாருமே செய்யறது இல்லை. மேக்கப் போடுறதுக்கு இருக்கிற வேகம் அதை ரிமூவ் பண்றதுல இல்லை. ரொம்ப முக்கியமா தேங்காய் எண்ணெய் போட்டு அதை எடுக்கணும். மேக்கப்ன்றது முழுக்க கெமிக்கல்ங்க. போட்டீங்கன்னா ஒரு 40 வயசு 45 வயசு வரைக்கும் தெரியாது. அதுக்கு பிறகு ஸ்கின் ரொம்ப கெட்டு போயிடும். நடிக்கிறவங்க அதை போடுறதுக்காக வசூல் பண்றாங்க, காசு வருது. நாம ஒண்ணுமே இல்லாம காசை செலவு பண்ணி மேக்கப் போடுறோம். இதனால பெண்கள் என் மேல கோவப்பட்டாலும் கவலை இல்லை. உங்க ஸ்கின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கின்றது ரொம்ப, உங்களுக்கு தெரியும்ல, இருக்கிறதுலயே உடம்புல சென்சிட்டிவானது ஸ்கின் தான். அதனாலதான் திடீர்னு கொப்பளம் வந்துருது, திடீர்னு பரு வருது, திடீர்னு வீங்கி போகுது. அவ்வளவு முக்கியமான இதுல மேக்கப்பை தேவைக்கு, ஏதோ ஒரு கல்யாணம் வருது விசேஷம் வருதுன்னா போடுறது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம அழகா தெரியணும், நம்மளை படம் எடுக்கிறாங்க. சில பேர் ரெகுலரா போட ஆரம்பிக்கிறாங்க, லிப்ஸ்டிக் போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துலயும் கெமிக்கல் இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட கம்பெனியினுடைய குழந்தைங்க பவுடர் மேல அமெரிக்கால கேஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அது பேரை நான் சொல்லக்கூடாது. பெரிய அளவுல கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம், நம்பி இது குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சோம். ஆனா அவன் அதை போடாதுன்றான். அவ்வளவு தூரம் அங்க போய்கிட்டு இருக்கு. அவங்க ஊர்ல இல்லாத மேக்கப்பா. அதனால அதை போட்டு கெடுத்துறாதீங்கன்னு அவர் சொன்னதை உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க போடுங்க, தப்பு இல்லை. போட்டீங்கன்னா அதை ரிமூவ் பண்றதுல கவனமா இருங்க. கட்டாயமா எடுத்துருங்க. தேங்காய் எண்ணெயை போட்டு சுத்தம் பண்ணி சோப்பு வாஷ் பண்ணி இயல்பான முகத்தோட தூங்க போங்க. அப்படி இல்லைன்னா உங்க சருமம் கெட்டு போயிடும். செலவு பண்ணி தப்பான விஷயத்த விலைக்கு வாங்கிடக்கூடாது, அதுக்காக சொன்னேன். ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லணும். ஏம்மா மேக்கப் போடுறாங்களா இல்லையாம்மா? வாங்கம்மா. திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ஜீவா சுரேஷ் அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற தர்மபுரி வாழ் சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எப்படி ஒரு அருமையான ஊர்ல வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நல்ல ஊர்மா. நீங்க கூட சமீபத்துல புத்தக திருவிழால பேசுனீங்களே மகாராஜா, அதையும் பார்த்துட்டீங்களா?
நிலவை தொலைத்தவர்கள் யார்? தர்மபுரி அதியமான் பிறந்த ஊர். அவருடைய அரசவையில எத்தனையோ புலவர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, ஆண்பார் புலவர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு நெல்லிக்கனியை அவர் யாருக்கு கொடுத்தார்? ஔவை என்கின்ற ஒரு பெண்பார் புலவருக்கு கொடுத்தார் என்றால் பெண்களுடைய பெருமையை அறிந்த மண் இந்த மண் என்பதால் நீங்க தீர்ப்பை பெண்களுக்காகவே தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எனக்கு யாராவது நெல்லிக்கனி கொடுங்க. அது இந்த அணியிலிருந்து கொடுத்துருப்பாங்களே. அதுவும் நிறைய உதவிகள் சார் செஞ்சாங்க. அவங்களுடைய நிறுவனம் பெயரே பாருங்க, கயல். அதுவும் ஒரு பெண் பெயர் தான் வச்சிருக்கிறாங்க. இயல்பாவே இரக்கமும். கயல்ன்றது பெண் பெயர், ஆண் பெயரா? இல்ல நீங்க சொன்னா அது பெண் பெயர் தாங்க. என்னங்க நீங்களே இப்படி இவங்களோட சேர்ந்துக்கிறீங்க? இல்லம்மா, கயல்னா எனக்கு தெரிய மீன்னு அர்த்தம்னு நினைச்சேன். பொதுவா அந்த பேர் யாருக்குங்க வைப்பாங்க? கயல் பெண்ணுக்கு தாங்க வைப்பாங்க. கயல் விழி வைப்பாங்க இல்லையா? வைப்பாங்கம்மா. நீங்க சொன்னா சத்தியம்தாம்மா. இரக்க குணமும் அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டா இறங்குகிற ஒரு பண்பும் பெண்களுக்கு இருப்பதால் தான் அந்த பெண் பெயரை மற்றவர்களுக்கு உதவுவதற்காக அவர் வச்சிருக்கிறார். அதுக்காக இவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய பாராட்டுக்கள். எதிரணியில இருந்து சகோதரர் சவுந்தர பாண்டியன் கொசுறு வேட்டிய கொசுவலை வேட்டி, அதுக்கு ஒரு ரெண்டுமே தாமா. அவர் கொசுறு வேட்டி பிரச்சனை வேட்டி தானா? தனபால் சார், தனபால் ஐயா இது ஒரு கொசுவலை வேட்டி, இதை உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு பாருங்க. அது ஆக்சுவலா ஒரு காட்டன் சில்கி அவர் போட்டிருக்காரு. அப்படியா? ஆமா, காட்டன் சில்க் வேட்டி. காட்டன் சில்க். அது இதெல்லாம் வந்து கண்டிப்பா எந்த புடவை கடையிலயும் இலவசமாலாம் தர மாட்டாங்க. இது எப்படி ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு எடுத்துட்டு, அது சாதாரண காட்டன் வேட்டி தான். இருக்கட்டுங்க, காட்டன் தானே இப்ப விலை கூட தாமா. இப்ப நாங்களும் காட்டன் சரி தானே கட்டியிருக்கோம். யார் பட்டு சரி கட்டியிருக்கிறோம்? சும்மா அந்த ஆண்கள் வாயில இருந்து வர்றது பூரா பொய் தான். என்னத்தையாவது சொல்லி விட்டுட்டு போவோம் அப்படின்ட்டே போறது. வீட்டுல என்ன பொய் சொல்றதோ அதையே மேடையிலே வந்து மெயின்டைன் பண்றது. நான் வேற பேசிக்கிட்டு இருக்கேன், வாயில இருந்து வர்றதெல்லாம் பொய்ன்னு வேற சொல்லு. சரி பரவாயில்ல, வந்த கூட்டத்தோடு சேர்ந்துட்டோம். இல்ல, அவர் தொடங்கும் போதே என்ன சொன்னாரு? எனக்கு கணக்கு பாடத்தில் கடன் வாங்குவது பிடிக்காது, அதனால எல்லா கணக்கையும் நான் தப்பா தான் போடுவேன், 50 மார்க் எடுத்து பாஸ் ஆனேன். நியாயமா சொல்லுங்க, இங்க நிறைய பேர் படிச்சவங்க இருக்கீங்க, எல்லா கணக்கையும் தப்பா செஞ்சு 50 மார்க் யாராவது போடுவாங்களா? இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தங்க காயின் கொடுக்குறவர் இருக்காரு, அப்படி செஞ்சு 50 மார்க் போடுவீங்களா? போட மாட்டாங்க. அப்ப போய் சொல்லியிருக்காருன்னு தானே அர்த்தம். இல்ல, அந்த வாத்தியாருக்கு கணக்கு தெரியலன்னு அர்த்தம். உண்மையில இது என்ன கணக்குன்னே தெரியல. இது ஆண்கள் கணக்கு. ஆண்கள் கணக்கு பூரா பொய் கணக்கு என்பதை தொடக்கத்திலேயே நிரூபித்து விட்டு உட்கார்ந்திருக்கிறார் அவர். மனைவிக்கு 38,000 ரூபாய் சேலை வாங்கி கொடுக்கறதெல்லாம் நம்பது மாதிரியா இருக்கு. அவரும் தர்மபுரிக்காரர் தான். இங்க உள்ள எந்த பெண் 38,000 ரூபாய்க்கு இந்த தீபாவளிக்கு ஒரு சாரி எடுத்திருக்கீங்க? கை தூக்குங்க. ஒண்ணு நீங்க கை தூட்டுறீங்க சார். எந்த பெண் பட்டுச்சேலை எடுத்திருக்காங்கன்னு அவர் உணர்ச்சி வசப்படுறார், அணியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. எந்த பெண்ணாவது எடுத்திருக்கீங்களாமா இந்த தீபாவளிக்கு 38,000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்திருக்கீங்களா? எடுக்கல. அப்ப எவ்வளவு பொய் பேசுறாரு இந்த ஆண்கள். இவ்வளவு பொய் பேசி நீங்க ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். அப்படி ஜெயிச்சு என்னையா சாதிக்க போறீங்க? ஈவு இறக்கம் இல்லையா? மனசாட்சி இல்லையா? நெஞ்சில ஈரம் இல்லையா? வேட்டி கொசுவலை இல்லையா? கொசுறு வேட்டியா இல்லையா? என்னென்ன கேள்வி எல்லாம் கேக்குறாங்க பாரு. இதுல கடன் இவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்களே. அப்படி யார்கிட்ட கடன் வாங்குறாங்க தெரியுமா? ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு சிரமம்னா ஆண்கள் நேரா வந்து மனைவிட்ட தான் நிப்பாங்க. அது வரைக்கும் அன்பா கூட பேசியிருக்க மாட்டாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு, என் பிரச்சனை தீர்றது உன் கையில தான் இருக்கு, என் கஷ்டம் தீர்றது உன் கையில தான் இருக்கு, நம்ம குடும்பம் தீபாவளி கொண்டாடுறது உன் கையில தான் இருக்குன்னு 2 பவுன் வளையல உருவிட்டு போயிருவாங்க. கேட்டா நான் கடன் வாங்கினேன். எதை வச்சு கடன் வாங்கினீங்க? உங்களை நம்பி யார் கடன் கொடுப்பா அந்த ஊர்ல? உலக வங்கி தரும். பெரிய ஐநா சபை உறுப்பினர் இவரு. உலக வங்கியில இருந்து இவருக்கு கடன் கொடுக்குறாரு. எல்லாம் எங்க வளையலு எங்க நகையை வாங்கி அடகு வச்சு கடன் வாங்கிட்டு நான் கடன் வாங்கினேங்கிறது. அது திருப்பி கட்டுறது நீங்க தானம்மா? திருப்பி எங்க நகை விலை ஏறும் போது நாங்க மறுபடியும் எக்ஸ்ட்ரா வச்சு இன்னொரு நகை வாங்கிக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. இதுதாங்க என் மேக்கப் பண்றது. அவங்க மேக்கப் பண்றதுன்னு சொல்றாங்கல்ல, அது முகத்துக்கு மேக்கப் பண்றது இல்ல. குடும்ப பிரச்சனைகளை வெளியே தெரியாமல் மேக்கப் பண்ணுவதுதான் பெண்களுடைய வேலை. இதுல பெண்கள் வாங்கின நகைகள்லாம் வாங்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின நகை இன்னைக்கு எவ்வளவு கூடிருச்சு. ஆனா ஆண்கள் வருஷம் கொண்டாடுறீங்களே 300 கோடி, பொங்கலுக்கு ஒரு 300 கோடி, தீபாவளிக்கு 400 கோடி. அது என்ன ஆகும்? எத்தனை மடங்கு? 10 மடங்கு உங்க உடம்ப கெடுக்குங்கிறது கூட தெரியாம எங்களை குறை சொல்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? தனபாலனை பாருங்களேன், கை கட்டிட்டு நல்ல பையன் மாதிரி உட்காந்துருக்கு. கையை கட்டிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி குழந்தை மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். ரொம்ப நல்ல மனுஷன். வீட்டுல வந்து ஒரு பொங்கல் தீபாவளி வந்தா எல்லா வேலையும் இவரும் கலந்துக்கிடுவார்.
போன பொங்கலுக்கு இவங்க மனைவி பொங்கல் கிண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவரை கொஞ்ச நேரம் கிண்டுங்க, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க தான் நல்லா கிண்டுவீங்களே அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இவர் நல்லா கிண்டுவார் பாத்தீங்கல்ல, நல்லா கிண்டுனாரா இல்லையாங்க? ஏமா அவர் வீட்டுக்கு யாருமா போனது? நான் அந்த அண்ணிட்ட ஒரு நாள் பேசினேன், நெல்லிக்காய் வாங்க போயிருந்தேன், எனக்கு தான் வேலை. அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, பொங்கல் கிண்டுங்க கொஞ்ச நேரம்ட்டு உள்ள போயிட்டு வந்தேன், கிண்டிக்கிட்டு இருந்தாரு. ஏங்க இப்படி கிண்டக்கூடாதுன்னு. இல்லடி, குனிஞ்சு கிண்டும் போது மொபைல் போன் உள்ள விழுந்துருச்சு, அதான் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அவரை போய் கிண்ட சொன்னதான் தப்பு. ஆமா, கிண்டல் பண்ண சொன்னா நல்லா கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இதுல இவர் எல்லா வேலையும் செய்யறோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை விட்டார் பாத்தீங்களா, ஊதாங்குழல் வச்சு நீங்க தான் வேலை பாக்குறீங்களான்னார். ஊதாங்குழல் எந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க? ஊதாங்குழல் யூஸ் பண்ணி 40 வருஷம் ஆச்சா? அப்ப இவர் அடுப்படி பக்கம் எட்டி பார்த்தே 40 வருஷம் ஆயிருச்சுங்கிறதா உண்மை. கேஸ் அடுப்பு வந்து, ஸ்டவ் அடுப்பு வந்து, இப்ப என்னென்னமோ வந்துருச்சு. அவன் வந்துருச்சு, அவன் வந்திருக்கு, இவன் வந்திருக்கு. இது அடுப்படிக்கு போகாதவன் எவன்? டை மிஷின்ல ஏறி போய் தான் நாங்க இனிமே பிற்காலத்துல போய் உட்காந்து ஊதாங்குழல வச்சு ஊதணும். இதுல வேற அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். இந்த ஆசிரியர் வேலைக்கு போயிட்டு வீட்டுல பொங்கல் கிண்டுனது போக மிச்ச நேரம் கிடைக்கும் போது உட்காந்து ஆராய்ச்சி செய்வார். ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இந்த வேட்டுகள் எல்லாம் எப்படி வெடிக்கின்றன, இந்த வேட்டுகள் வெடிப்பதை வைத்து அது ஆண்களா இல்லை பெண்களா என்பதை அவரே ஒரு நடுவராக இருந்து தீர்மானம் செய்திருக்கிறார். இந்த புஷ்வானம் பார்த்தீர்களா, அதுதான் பெண்கள். சங்கு சக்கரம் பார்த்தீர்களா, அதுதான் ஆண்கள். புஷ்வானம் இருந்த இடத்திலிருந்து புஷ் என்று மேலே போகும். இதெல்லாம் கண்டுபிடி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கார். சங்கு சக்கரம் சுத்தி சுத்தி வரும். அதுதாங்க நாங்களும் சொல்றோம். சங்கு சக்கரம் மருந்து தீர்ந்த பிறகு 10 நிமிஷம் ஆடும். போட்டிருக்க சரக்கு அப்படி தீர்ந்த பிறகு 10 நிமிஷம் 10 மணி நேரம் ஆடும். இதெல்லாம் நமக்கு தேவையா? எதுக்குயா பேர் கெட்டு போச்சு? இது இருக்க இடத்துலதான் எரியும், மருந்து இருக்க வரைக்கும் தான் எரியும். அது சரக்கு தீர்ற வரைக்கும் ஓடும், பாயும், பக்கத்து வீட்டுக்கு பாயும், எதிர்த்த வீட்டுக்கு ஓடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரோபோட் வந்துச்சு இல்லையா, அது எந்த பக்கம் வருதுன்னே தெரியாம நம்ம பயந்து, அது என்ன செய்யுதுன்னு தெரியல. அது மாதிரிதான் சங்கு சக்கரம். நம்ம இங்கதான் பத்த வச்சிருப்போம், அது அந்த பக்கம் ஓடும், இல்ல இந்த பக்கம் ஓடும், இல்ல தெரிச்சு கூரைக்கு போகும். ஆனா புஷ்வானம் இருந்த இடத்துல தான் இருக்கும். அது வாட்டுக்கு முடிஞ்ச பிறகு அமைதியாயிடும். அப்புறமே சாக்கடையில விழும். கடைசி சங்கு சக்கரம் வந்து சுத்தி சுத்தி பாத்திருக்கீங்களா, சுத்தி 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 மருந்து தீர்ந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் ஆடி கரெக்டா சாக்கடைக்குள்ளதான் விழும். புஷ்வானம் அது பாட்டுக்கு அது ஒண்ணுமே செய்யாது, வச்ச இடத்துலயே நிக்கும். அதுதான் பெண்கள். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே வானத்துக்கும் பூமிக்குமாக விஸ்வரூபம் எடுக்கிறவள் தான் எங்கள் பெண்கள். அப்படி அதாவது பெண்கள் எல்லாம் புஷ்வானம்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, ஒத்துக்கிறோங்க. இதுல என்னங்க இருக்கு? என்ன இருக்கு? இந்த மாதிரி மட்டாப்பையும் பட்டாசையும் சங்கு சக்கரத்தையும் கெட்டிக்கிட்டோம்னா நாங்க புஷ்வானமாகத்தான் வாழ வேண்டும். வேற என்ன ராக்கெட் மாதிரியா நாங்க போக முடியும்? அது சாக்கடையில விழுகிற அந்த சக்கரத்தை கல்யாணம் பண்ணியே இது வெடிக்குதுன்னா புஷ்வானம் எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதுல வீதியிலே வருவதையெல்லாம் நீங்கள் வாங்காதீர்கள். ஆமா, வீதியில வர்றவ என்னங்க அம்பானியா வந்து வித்துக்கிட்டு இருக்காரு. எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு அந்த ஆள் வந்து விற்பான். அலுமினிய கிண்ணம், இந்த பூரிக்கட்டை, இந்த அப்பளம் பொரிக்கிறது, எதை எடுத்தாலும் 10 ரூபா. சரி, இந்த தீபாவளிக்காக 2 நாள் வந்து விற்கிறாரு. அவருக்கும் குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாம் இருக்குல்ல, பெரிய கடையிலே எடுத்தா இவருக்கு யாருங்க வருமானத்தை கொடுப்பது என்று அவருக்கு ஒரு வருமானம் 50 ரூபாய்க்கு வாங்குவோயா. நமக்காக இல்ல, அவருக்காக. நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஆட்டோ அண்ணனுக்காக நான் 50 ரூபாய் கொடுத்து விட்டு வந்தேன், அவர் இரவு எனக்காக காத்திருப்பார். நீங்கல்ல, எங்களை நம்பிதான் இந்த அண்ணன் வந்து விற்கிறார். அதனால ஒரு 50 ரூபாய் அந்த அண்ணன் கிட்ட வாங்குறோமே தவிர மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஒரே அண்ணனிடம் கொடுக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. வெவ்வேறு ஃப்ளோர்ல கொடுப்போம். ஐயா, உண்மையிலேயே திருவிழா பண்டிகைனா ஆண்களுக்கு கொண்டாட்டம், அது பெண்களுக்கு தான் திண்டாட்டம். உண்மை. ஒரு சாதாரண வேலைங்க. நாளைக்கு காலையில இவங்க எல்லாரும் பாருங்க, ஒட்டடை அடிக்கிறதுல இருந்து, ஃபேனை துடைக்கிறதுல இருந்து, பாத்திரத்தை எடுத்து கழுவி திரும்பி வைக்கிறதுல இருந்து, அடுப்படியை கிளீன் பண்றதுல இருந்து, பூஜை அறையை ஒதுக்குறதுல இருந்து எல்லா வேலையும் செய்வது பெண்கள், பார்த்து கொண்டே இருப்பது ஆண்கள். இப்படியே பார்ப்பாங்க. அவனுக்கு அவ்வளவுதான் வேலை. பாத்திரம் விளக்குறதுல எவ்வளவு கஷ்டம் தானே தெரியுமாயா? சில பாத்திரத்தை சோப்பு வச்சு விளக்கிடலாம், சில பாத்திரத்தை புளி வச்சு விளக்கணும், சில பாத்திரத்தை பீதாம்பரின்னு ஒரு பவுடரை வச்சு விளக்கணும், சில பாத்திரத்தை சாம்பல் வச்சு விளக்கணும், சில பாத்திரத்தை விபூதி வச்சு துடைக்கணும்னா பாத்திரத்தை மட்டுமல்ல குடும்பத்தையும் சுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பது எங்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். காலையில கடையில போய் கறிக்கடையில நிக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு உடம்பு வலிக்குதுன்னா, நைட்லயே கறி வாங்கணும்.
அந்த கறியை அலசி சுத்தம் பண்ணி ஒருத்தருக்கு கொத்துக்கறி, ஒருத்தருக்கு குடல் கறி, ஒருத்தருக்கு எலும்பு குழம்பு. இதுல கணவருக்கு தலைக்கறி தான் பிடிக்கும். பெரிய அஜித் ரசிகர் இவரு, எனக்கு தலைக்கறி தான் பிடிக்கும் அப்படிம்பாரு. அதையும் நாங்க செஞ்சு கொடுத்து எவ்வளவு வேலைகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா பூஜாரியில வந்து இவர் மணி அடிச்சுட்டு கற்பூரம் காமிச்சிட்டு தொட்டு கும்பிடு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. நாங்க ஓரமா நிப்போம். குடல் ரெடியா இருக்கும். ஆமா, குடல் ரெடியா இருக்கும், ரத்தம் பொரிச்சு ரெடியா இருக்கும், மூளை வறுத்து வச்சிருப்போம். இல்லாததெல்லாம் செய்யணும்ல அவருக்கு. இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா இல்லையா? ஆமா, அதற்காகத்தான். உங்களை கல்யாணம் பண்ண முன்னாடி அவருக்கு மூளையே இல்ல. உண்மையிலேயேங்க சமையல்ல அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு அதிகமா குழம்புவது எங்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள். என்ன பண்றது, என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு. இதுல எங்களை போய் இவங்க செலவுன்னு சொல்றாங்களே. தீபாவளி அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ யாருங்க போய் பாக்குறா? யார் போறது? ஒரு நல்ல படம் கூட வரல. வராத நல்ல படத்துக்கு இப்படி போறாங்க. 100 ரூபாய் பெறாத டிக்கெட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து முதல் ஷோ பார்ப்பது ஆண்களாக இருக்கிறார்களா பெண்களாக இருக்கிறார்களா என்று நீங்க யோசிச்சு பாருங்க. 2 பேரும் வேலைக்கு போறோம். ஆனா தீபாவளி அன்னைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கிறது பெண்கள் தலையில் மட்டும்தான் கட்டப்படுகிறது என்றால் இது நம்முடைய பாரம்பரியமாக இருக்கிறது. அதைத்தான் ஒருத்தர் கவிதையில சொன்னாரு. பாட்டிக்கு சுண்டக்கா வத்தல், தாத்தாவுக்கு ஃபில்டர் காஃபி, அப்பாவுக்கு முந்திரி பக்கோடா, அண்ணனுக்கு குலோப் ஜாமுன், தம்பிக்கு முட்டை பொடிமாஸ் என்று குடும்பத்தில் எல்லோருக்கும் பிடித்ததையே பார்த்து பார்த்து செய்யும் அம்மாவுக்கு பிடித்தது என்பவோ குடும்பம் மட்டும்தான் எழுதினார். எல்லாத்துக்கும் பிடிச்சது செய்வோம், என்னைக்காவது நமக்கு பிடிச்சது செஞ்சிருக்கோமா? எல்லாரும் சாப்பிட்டது போக கடைசி எங்களுக்கு என்ன தெரியுமா மிஞ்சி இருக்கும்? ஆறி போன டீ, மீந்து போன இட்லி, தீஞ்சு போன தோசை, இதுகெல்லாம் மிச்ச வச்ச சோறு. இதை சாப்பிட்டுட்டு அடுப்பங்கரையில் அடிமை பெண்கள் போல இருப்பது எங்கள் பெண்கள். அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறது ஆண்கள் என்று சொல்லி பண்டிகை தீபாவளி எந்த கொண்டாட்டத்திலும் ஆண்கள் அதை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறார்கள், பெண்கள் திண்டாடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாரு மேடம்? புஸ்வானம் ரொம்ப புஸ்வானமா போச்சு. தரச்சக்கரம் சாக்கடைக்கு போயிடுச்சு. அதுதான் கேவலம். அது அவரே என்னன்னா சக்தி இருக்கிற வரைக்கும் சுத்தும்னு சொல்லிட்டார். அவங்க அந்த சக்தியை வேறையே ஆக்கிட்டாங்க. கிக்கு இருக்கிற வரைக்கும் சுத்தும். புஸ்வானத்துல வச்ச இடத்துலயே அது இருக்கும், அப்படியே மேல போகும் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பொங்கிட்டாங்க. கவிதா ஜவஹர் பெண்களுக்காக பேசும்போது தன் உயரத்துல இருந்து ஒரு அடி மேல வந்துடுறாங்க. நீங்க வேற விடாம கை தட்டுறீங்களா? ஆண்கள் பேசுவது அத்தனையும் பொய் பொய் அப்படின்றாங்க. இந்த பக்கம் திரும்பி இந்த கொசுவலை வேட்டிய வேற உண்டு இல்லைன்னு ஆக்கி, இனிமேலாம் பேண்ட் போட்டு வாங்க ஐயா, வேட்டியே வேணாம் ஐயா. இப்போ அதே ராஜபாளையத்துல இருந்து வாங்க ராஜ்குமார், நேரம் ஆகுது வாங்க. பட்டிமன்ற சூப்பர் ஸ்டாராகவும் சூப்பர் ஸ்டாரின் மாமனாராகவும் இருக்கிற எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, தர்மமிகு தருமபுரியில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் கவிதா ஜவஹர் மேடம் ஆண்களை அவ்வளவு மிரட்டி மட்டம் தட்டி இவ்வளவு மோசமா ஆண்களை பேசுறதுக்கு அவங்க தான் இவ்வளவு பேசினா சிரமப்பட்ட மாதிரியே தெரியலையே. ஆமா, நீங்க என்ன தெரியுமா, இந்த மேடையிலேயே இவ்வளவு ஆண்களையே மோசமா மிரட்டி பேசுறாங்களே, வீட்டுல புருஷன் ஒரு ஜீவன் இருப்பார்ல, அவரை என்ன மிரட்டுவாங்க. அது வேற எங்களை திரும்பி பார்த்தாங்க பாத்தீங்களா? இல்ல திரும்பி பார்த்தாங்க. எனக்கு பயமா போச்சு. பக்கத்துல நான் வேற இருக்கேன். அப்படியே ஒரு உதச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு நான் பயந்து போய் உட்கார்ந்து இருந்தேன். நடுவர் கொடுத்த பாதுகாப்புல தான் நான் பாதுகாப்பா உட்கார்ந்து இருந்தேன். எனக்கே பாதுகாப்பு வேணும். நிலைமை ஆண்கள் எல்லாம் நீங்க அவங்க பயந்து கிடைக்க, நீங்களே பயந்தா நான் எப்படி ஒன்னும் செய்ய முடியாது. வேற வழி இல்ல. ஆண்கள் எல்லாம் போய் பேசுகிறார்கள். நாங்க போய் பேசுறோம். நிஜமா சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போய் பேசினதே இல்ல. ஹரிச்சந்திரன் பரம்பரையில பிறந்தவன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொய்ய தவிர வேற எதுவுமே பேசுறது இல்ல.
சேலையை கட்டி கொண்டு நிக்கும், நான் எப்படி இருக்கேன்னு. ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு மனசுக்குள்ள நினைப்போம். ஆனா சூப்பர், உலகத்திலேயே நீதான், உன்ன மாதிரி யாரில்ல, தமனா எல்லாம் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் சொல்றமா இல்லையா? இப்படி சமையல் பண்ணிட்டு கேட்கும் எப்படி இருக்குன்னு, படு சுமாரா இருக்கும், ஆனாலும் சூப்பர்னு சொல்றேன்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் பொய் பேசுறதுனால தான் ஏதோ நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துறீங்க, நாங்களும் ஏதோ குப்பை கொட்டுறோம், அதான் நடக்குது. இதுல வேற அவங்க தர்மபுரிக்கு வந்தாலே அதியமான் ஔவை அவங்க படிச்சிருக்காங்களாம். ஔவைக்கு தானே நெல்லிக்கனியை கொடுத்தார், ஒரு பெண்ணுக்கு தானே கொடுத்தார், பெண் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தானே கொடுத்தார். நான் பணிவோட கேட்கிறேன், அதே நெல்லிக்கனி வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய நெல்லிக்கனி அவர் சாப்பிடலாம்னு நினைச்சிருக்கலாம்ல? அதியமான் அவர் சாப்பிட்டா நினைச்சிருக்கலாமா இல்லையா? ஒரு பெண் சாப்பிட வேண்டும் என்று கொடுக்கிற பண்பு ஒரு ஆணுக்கு மட்டும்தான் வரும். அது பெண் என்பதற்காக மட்டும் இல்ல, ஒரு பெரிய அறிஞர் என்பதற்காக, அது தமிழ் அறிஞர் அது மட்டும் தெரியுமா? ஔவைக்கு கொடுத்தால் தமிழும் வாழும் என்பதற்காக, அதுதான் முக்கியம். அந்த இது இருங்க. அடுத்தது ஐயா கயல் பெனிஃபிட் பண், கயல் என்பது பெண், ஏதோ சீரியல் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு கயல்னு ஒரு சீரியல் வருது, வருதா இல்லையா? அத அப்ப நானும் பாக்குறேன்ல, என் வீட்டம்மா பாக்குறத கொஞ்சம் பாப்பேன், அவ்வளவுதான். கயல் என்பது பெண் தானே, அவர் பெனிஃபிட் பண் வச்சிருக்கிறாரு. அவர் என்னன்னா ஆண்களின் சிரமத்தை தெரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்கிறார். ஏன்னா இதுல கயல் பெனிஃபிட் பண்ணல சீட்டு கட்டினா அடுத்த தீபாவளி பொங்கல் வரும்போது ஒரு ஆம்பளை சிரமம் இல்லாம குடும்பத்தை நடத்தலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்காக அவர் நடத்துறார். இது எங்க அதெல்லாம் பரவாயில்ல. அவர் கட்டி இருக்கிறது கொசுவலை வேட்டியா, பட்டு வேட்டியா, காட்டன் வேட்டியா? நீங்க எனக்கு என்ன தெரியுமா, ஒரு ஆம்பளை கட்டி இருக்க வேட்டியையே இம்புட்டு ஆராய்ச்சி பண்றாங்களே, அப்ப சேலையை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுவாங்க? அதுல வேற அவங்க கட்டி இருக்கிறது எதுவும் காட்டன் புடவையா? இல்லம்மா, அது காட்டன் சில்க் புடவை. அதை ஏன் நீங்க ஆராய்ச்சி? ஏன்னா எந்தெந்த புடவை என்ன பேருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா வீட்டம்மா புடவை வாங்கும் போது கை கட்டிட்டு பின்னாடி பொறுமையோட நிக்கிறது ஆண் தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது எல்லா சேலையும் செல்ஃப்ல இருந்து எடுத்து போட்டு அது இது பார்டர் சரியில்லை, இது கலர் சரியில்லை, இது பூ சரியில்லை, இது அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஒன்னும் பார்த்துக்கிட்டு மொத்தம் ஒரு 500-600 சேலை இருக்கு, எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு ஒண்ணுமே சரியில்லை. நீங்க 600 சேலை எங்க இருக்கு? ஆமாய்யா, கடையில இருக்க செல்ஃப்ல இருக்கு. நான் கூட உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு சேலையுமே சரியில்லை, வாங்க அடுத்த கடைக்கு போலாம். அந்த கடையில நிக்கிற சேல்ஸ்மேன் நம்மள ஒரு கேவலமா ஒரு பார்வை பாப்பான் பாருங்க, எப்படியா குடும்பம் நடத்துறா, இதோட எல்லாம் எப்படியா ஓட்டுறா அப்படின்னு நினைச்சிட்டு நம்மள அந்த நேரம் ஒரு மாதிரி இருக்குங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கடையில இருந்து அந்த அம்மா வந்து டீ சாப்பிடுங்கன்னு நானே நொந்து போயிருக்கேன். இந்த நேரத்துல இதுதான் கடைகள்ல நடக்கிறது. நீங்க வேற அடுத்தது என்னன்னா, இந்த பண்டிகைகளை கொண்டாடும் போது சொல்லுவாராம் புருஷன், என் கஷ்டம் தீர்வது உன் கையில் இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு வளையல உருவிட்டு போ. எவ்வளவு மோசமா ஆண்களை சொல்றாங்க பாருங்க. ஒண்ணு தெரியுமா, நாங்க கேட்டு வாங்குவோம் சில நேரங்கள்ல அடகு வைக்கிறதுக்கு. வாங்கினா ஒரு வளையல் வாங்கினா அடுத்த தீபாவளிக்குள்ளால 2 வளையலா வாங்கி திருப்பி கொடுப்பான். ஆண்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரண எல்லாம் இருக்கு, இருந்துச்சு. ஓ இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. இதுல தனபால் அவர் பொங்கல் கிண்டும் போது இவங்க பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தாங்களாம். அவர் வீட்டுல பொங்கல் வைக்கும் போது பார்த்தாங்களாம், செல்போன் விழுந்துடுச்சான், வேற ஒண்ணுமே இல்ல. பொங்கலை கிண்ட சொல்லிட்டு அவங்க வீட்டம்மா உள்ள கிச்சன்ல இருந்துகிட்டு போன் பண்ணி கேட்டிருக்கு பொங்கல் என்ன ஆச்சுன்னு. வீட்டம்மாட்ட பேசுன அந்த படபடப்புல செல்போனு பொங்கலுக்குள்ள விழுந்துருச்சு. அதை ஏங்க ஒரு பொறுப்பை ஒரு ஆம்பளைட்ட கொடுத்தா அவர் எப்படி செய்யறாருன்னு எந்நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அது பெண்களோட வேலை. இது ஏன் அவர் எவ்வளவு தைரியசாலி, திறமசாலி, மேடையில வந்து கொஞ்சம் கை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அது வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு. நீங்க இதுல வந்து ஒண்ணு, வீடு வீடாக அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து விற்பவர், அவர் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாங்குகிறோம் சொன்னாங்கல்ல. நான் பணிவோட கேட்கிறேன், ஒரு பண்டிகை நாள்ல வீடு வீடா சைக்கிள்லயோ நடந்தோ பொருட்களை கொண்டு வருகிற ஆண் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு உழைக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஓடி ஓடி வீடு வீடா தேடி போய் விற்கிறதுனால தான் குடும்பம் சந்தோஷமா பண்டிகை கொண்டாடுது. இதை நீங்க புரிஞ்சுக்காம
இதுல வேற கறி குழம்பு வைப்பது நான்கள், தலைக்கறி குடல் கறி, ஏதோ நான்வெஜ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லாம சொல்றாங்க. தலைக்கறி குடல் கறி எல்லாம் வைக்கிறோம். ஒண்ணு தெரியுமா, குழம்பு வைக்கிறது நீங்க, ஆனா அந்த கறியை வாங்கி கொண்டு தர்றது நாங்க. அவன்கிட்ட போய் சொல்லணும், அண்ணே கொஞ்சம் கொத்து கறியா கொத்துன்னு. அவன் நம்மளை கொத்துறது மாதிரியே பார்ப்பான். ஏன்னா அவன் அந்த இருக்கிற கூட்டத்துக்கு நம்மளை அப்படியாவது அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வருவோம். நீங்க என்ன சொல்றீங்க, வெங்காயம் உரிக்கிறது யாரு? குழம்புக்கு வெங்காயம் உரிச்சு கொடுக்கிறது ஆண்கள் தானங்க. நீங்க உரிச்சு கொடுக்கறதா இருந்தா கை தட்டலாம். நான் எல்லாம் வெங்காயம் வாங்கிட்டு வந்து உரிச்சிருக்கேன். என் வீட்டம்மா வெங்காயம் வாங்கும் போது என்ன சொல்ல தெரியுமா, எப்பா வெங்காயம் வாங்கிட்டு வாங்க, அந்த பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயமா பார்த்து 1 கிலோ வாங்குங்க, சின்ன வெங்காயத்துல பெரிய வெங்காயமா பார்த்து 1 கிலோ வாங்குங்க. இது கூட வாங்க தெரியாது. இதனாலதான் பெரியார் எல்லாரையும் வெங்காயம்னு திட்டினார். என்னதான் இது வாங்கி கொண்டு எல்லா வேலைகளையும் வீட்டை சுத்தம் பண்றதுல இருந்து, நீங்க வேற பூஜை பொருட்களை எல்லாம் சுத்தம் பண்ற சொல்றீங்க, எல்லாத்துக்கும் உதவி செய்வது நான்கள். அடுத்தது அந்த அம்மா வக்கீல் அம்மா, அடேங்கப்பா, பெரும்பாலும் என்ன நீங்க என்ன சொல்றீங்க, எந்நேரமும் ஆண்கள் டாஸ்மாக் போறாங்க, டாஸ்மாக் போறாங்க. தயவு செய்து அப்படி ஒரு சிலர் போறாங்க, இல்லைன்னு பேர் இருக்காங்க. இத்தனை பேர் டாஸ்மாக் போனா அங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்களா? கொஞ்சம் பேர் போறாங்க. ஒண்ணு சொல்றேன், ஆண்கள் எல்லாரும் டாஸ்மாக் போறாங்கன்னு ஒட்டுமொத்தமா சொல்லாதீங்க. இந்த குடும்பம் இவ்வளவு கௌரவமாகவும் கம்பீரமாகவும் இருக்குன்னா ஆண்கள் பொறுப்போடு இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனா ஒண்ணு தெரியுமா, பெருநகரங்கள்ல பெண்களும் போகிறார்கள், பெண்களும் இப்ப போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நீங்க சொன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். நீங்க இதுல வேற அந்த அம்மா வக்கீல் அம்மா வந்து கண்டிஷனா போடுறாங்க. உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுகிறேன், உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னாங்கல்ல, எது ஒரு நாள் வேலையை நாங்க பார்க்கணுமா? எங்க ஒரு நாள் வீட்டு வேலையை நாங்க பார்த்துக்கிட மாட்டோமா? உங்களையே சமாளி இருக்கிறோம், வாழ்நாள் முழுக்க உங்களை சமாளிக்கிறோம், வீட்டு வேலையை பார்க்க தெரியாதா? அது இது ஒன்னா இதுல வேற நாங்கள் சமைக்கிறோம், இதோட சொல்லி நிறைவு பண்றேன். நாங்கள் ஸ்வீட் இப்ப எல்லாம் யாருமே சமையல் பண்றது இல்ல, ஸ்வீட் செய்யறது இல்ல. சில வீடுகள்ல தப்பித்தவர் செஞ்சாலும் சாப்பிடும்படியா இல்லைங்க. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பையன் பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் வந்து சொன்னான், அப்பா உள்ள இருந்தார், அப்பாட்ட சொன்னான், அப்பா அந்த சங்கு சக்கரம் அந்த இது சுத்த மாட்டேங்குதுப்பா, சங்கு சக்கரம் சுத்த மாட்டேங்குது. அப்பா ஓடி வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு பதறி போய் சொன்னாரு, அது சங்கு சக்கரம் இல்லடா, உங்க அம்மா சுட்ட முறுக்கு. குடும்பத்துல குழப்பத்துறாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. மொத்தத்தில் பார்க்கும் போது குடும்பத்துக்காக தியாகம் செய்து குடும்பத்தில் எல்லோருக்கும் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து விட்டு தனக்கு எதுவுமே வேண்டாம் என்று தியாகம் செய்பவர்கள் ஆண்கள், அதை அனுபவிப்பவர்கள் பெண்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ராஜ்ரூபமா சில காட்சிகளை சொல்லி இருக்கிறார். இந்த சங்கு சக்கரமும் அம்மா சுட்ட முறுக்கும் ஒண்ணுதான் இருப்பாருங்க. அத்தனை கலர்லயா முறுக்கு சுடுறாங்க. அதனால அவருக்கு கவலைப்பட்டு சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, சேலை கடையில போய் ஆண்கள் படுகிற கஷ்டம், ஒருவேளை மனைவி நகையை வாங்கினாலும் அடுத்த தீபாவளிக்கு ரெட்டிப்பாக தருகிற பெருந்தன்மை, அது எல்லாத்தையும் பேசியிருக்கிறார். இந்த 3 பேருக்கும் இங்க இருக்கிற ஆண்கள் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இன்னொரு 15-20 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிறைவாக பேசுவதற்கு பெண்கள் அணியிலே திருமதி ரேவதி சுபலட்சுமி அவர்கள் வாங்க, பேசுங்கம்மா. போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் அவர்களே, இந்த அரங்கத்தை நிறைத்து அமர்ந்திருக்கின்ற தர்மபுரி வாழ் ரசிகர் பெருமக்களே, பட்டிமன்றத்தின் பேச்சாளர் பெருமக்களே, மிக அருமையான ஏற்பாடுகளை செய்திருக்கிற சகோதரர் ஜீவா சுரேஷ் அவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தோடு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையா இந்த பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு முன்னால் பேசிய ஹரிச்சந்திரன் அவர்கள், அவர் தான் சொன்னார், அவர் தான் சொன்னார், நான் ஹரிச்சந்திரன். அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், அவர் உண்மையிலே ஹரிச்சந்திரன் தான், உண்மையைத்தான் சொன்னார். நான் என் மனைவி கையில இருந்து இந்த தீபாவளிக்கு ஒரு வளையலை வாங்கினா அடுத்த தீபாவளிக்கு 2 வளையலா திருப்பி கொடுப்போம்னார். அப்படி இல்லை, அப்படி இல்லை, 4 வளையலா திருப்பி கொடுப்பாங்க. ஆண்கள் ரொம்ப நல்லவங்க. ஒரு வளையல வாங்கிட்டு போனா அடுத்த தீபாவளிக்கு 4 வளையலா திருப்பி கொடுப்பாங்க. 4 வளையலா கொடுப்பாங்க. ஐயா, கவரிங் வளையலா,
கவரிங் விலையில தான் வாங்கி திருப்பி தருவாங்க. நீங்க என்ன அவ்வளவா ஏமாந்து போறீங்க? ஆமா, வாங்கினதை திருப்பி கொடுக்கிற சக்தி தான் இல்ல. ஓ, ரொம்ப பெருமையா பேசிட்டு ஒரு போயிருக்காரு. பிரயோஜனமும் இல்ல. ஆமா, என்னத்த பேசி இருக்காருன்னு பாருங்களேன். வீடு வீடாக வந்து ஒருத்தர் விக்கிறாரு, அவர்கிட்ட ஜாமான் வாங்குறோம்னா அதை கூட ஆண்கள் எப்படி விற்று கொண்டு போகிறார்கள் பாருங்க குடும்பத்துக்காகன்னாரு. ஏங்க, தினந்தோறும் வீட்டு வாசல்ல கீரை விக்கிற அம்மால இருந்து, காய்கறி விக்கிற அம்மால இருந்து, பூ விக்கிற அம்மா வரைக்கும் தலையில கூடைய வச்சுட்டு வித்து வித்து கொண்டுட்டு வராங்களே, அவங்க தூக்கி சுமப்பது கூட இல்ல, குடும்பம். மறந்துடாதீங்க, வீட்டுக்காரர் மேல உட்கார்ந்து இருக்காரு. குடும்பத்தையே மனசுல சுமக்கிறவங்க பெண்கள். ஆமா, அப்படி தூக்கிட்டு வந்து வித்து குடும்பத்தையும் காப்பாத்தி இந்த விழாக்கள் காலத்துல நாங்க படுற பாடு இருக்க, அதுக்கு இவ்வளவு ஒரு பேச்சு வந்து பேசிட்டு போயிருக்காரு. அதுல ரொம்ப நல்லா சொல்றாரு. ஜாமா வாங்க சொன்னா வீட்டுல அம்மா திட்டுறாங்க, வீட்டம்மா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்னு சொல்லும் போதே கவனிக்கணும். என்ன சொல்றா, 4 ஜாமான் தான் சொல்லி விட்டுருப்போம், அதை கவனிச்சு கேட்கறது உண்டாகும். இப்படியே மொபைல் நோண்டிக்கிட்டே அப்படின்ட்டு போயிடுறது. எங்க வீட்டுக்காரர் கடையில போய் நின்றுட்டு 2 ஜாமான் தான் சொல்லி விட்டேன். எள்ளு, இந்த முறுக்கு சுடுறதுக்கு எள்ளு, நெய் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வர. மாவு ஏற்கனவே வாங்கிட்டீங்க, வாங்கி வச்சேன். கடையில போய் நின்றுட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. என்னன்னு கேட்டா, நீ ஆவின் நெய் கேட்ட, அந்த கடையில ஆவின் நெய் இல்ல, உதயம் கிருஷ்ணா தான் இருந்துச்சு. எதையாவது ஒன்ன வாங்கிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? இத கூட மாத்தி ஒரு நெய் வாங்கிட்டு வருவோன்னு தெரியல. அங்க இருந்து திரும்பி வந்துட்டு இல்ல எதையாவது வாங்கிட்டு வாங்க, அப்புறம் ஸ்வீட் செய்ய வேணும்ல. திரும்ப போனவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்துட்டு கடை வாசல்லையே 2 வீலரை விட்டுட்டு வந்துட்டாரு. எதை கொண்டு போறோமோ அதையே மறந்துட்டு வந்துட்டு ஏன்ட்ட சண்டை. ஒன்னால ஒரே தொல்லை, ஒரே நேரத்துல சொல்ல மாட்டேன் பாரு, 4 தடவை அலைஞ்சி வண்டி அங்கே வாசல்ல விட்டுட்டு வந்துட்டேன், கடை வாசல்னு ஓடுறது. இப்படி நல்ல வேளை நீங்க கூட போகல, போனா என்ன விட்டுட்டு அதத்தான் செய்வாங்க. ரொம்ப முக்கியம். ஆமா, யாரு வந்தான்றத மறந்துட்டு வர்றதுதான். நடுவர் அவர்களே, ஆண்களுக்கு எதை எப்போ செய்யணும்னு தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது. அதனாலதான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நடுவர் அவர் இத நான் சொல்லல. ஆண்களுக்கு எதை செய்யணும்னு தெரியாது, எப்படி செய்யணும் எப்ப செய்யணுங்கிறது தெரியாது. இத நான் சொல்லலையா, இந்த எனக்கு அணியில பேசின சகோதரர்கள் தான் சொன்னாங்க. இப்ப முதல்ல பேசும்போது எப்படி சொன்னாரு, நம்ம சவுந்தர பாண்டியன் சகோதரர் பேசும்போது சொன்னாரு, தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களாம், காலையில கறிக்கடைக்கு போவாங்களாம், சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்களாம், திரும்பி போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்களாம். அது என்னைக்கு டிக்கெட் புக் பண்ணணும், முன்னாடியே பண்ணணும். தீபாவளிக்கு வந்துட்டு திரும்பி ஊருக்கு போறவங்க தீபாவளி அன்னைக்கா டிக்கெட் புக் பண்ணுவாங்க, முன்னாடியே எல்லாம் 40 நாளைக்கு முன்னாலே முடிஞ்சு 60 நாள் ட்ரெயின்னா. இப்படி அப்போ ஊருக்கு திரும்பி போறதுக்கு எப்ப பண்ணணும்னு தெரியல ஒரு ஆளு. இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு, பனாரஸ் புடவைய வாங்கும் போதே நான் வேண்டான்னு சொன்னேன், அவ கட்டுறது அவளா இருந்தாலும் நினைச்சு துவைக்கிறதுனால அதனால கஷ்டமா இருக்கும்னு வேண்டான்னுங்கிறாரு. பனாரஸ் புடவைய யாராவது வாளியில தண்ணி வச்சு முக்கி துவைப்பாங்களா? நான் கேட்டேனம்மா. கேட்டீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு எதை எப்படி துவைக்கணும்னு தெரிஞ்சு. பட்டு புடவை துவைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அத போய் பனாரஸ தண்ணியில முக்கி துவைப்பாங்களா? அதோட அது முடிஞ்சது. 20,000 ரூபாய் கொடுத்து புடவையை வாங்கி 200 ரூபாய்க்கு டிரை வாஷ் கொடுக்க முடியாதா? அப்போ எப்போ செய்யணும்னு தெரியல, எப்படி செய்யணும்னு தெரியல. இவங்களை வச்சுக்கிட்டு பண்டிகை கொண்டாடணும்னா அதை விட பெண்களுக்கு கஷ்டம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு நாங்க கேட்கிறோம் இல்லையா? அதைத்தான் நாங்க வருத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே ரொம்ப நல்லா சொல்றாரு. அதுல என்னமா முறுக்கு வச்சு அவ அம்மா சுட்ட முறுக்க வச்சு தங்கு சக்கரை விட சொன்னாங்களாம். இப்படி சொன்னார்ல, இதுதாங்க எங்களுக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே. கஷ்டப்பட்டு இனிப்பு காரம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்போம், மேடை மேடையா வந்து கேலி பண்றது. சங்கு சக்கரத்துக்கும் முறுக்குக்கும் அடையாளம் தெரியலையே, உங்களுக்கு உங்க முகத்துல இருக்கிறது கண்ணா வேற எதுவுமா இல்லையா? இப்படி சொல்றது. இல்லைன்னா மைசூர் பாக உடைக்கிறதுக்கு சுத்தியல் வேண்டி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றது. இப்ப சுத்தியல் இல்ல, ஜேசிபியா? ஜேசிபி அத கொண்டு டம்முன்னு போடுங்க. அதாங்கய்யா, கஷ்டப்பட்டு ஏதாவது நம்ம கணவருக்கு பிடிச்சது பிள்ளைகளுக்கு பிடிச்சதுன்னு செஞ்சு கொடுத்தா எல்லாத்தையும் இப்படி வந்து கேலி பண்றது. மைசூர் பாக உடைக்க சுத்தியல் வேணுங்கிறது. எங்களுக்கு அதை கேட்கும் போது சுத்தியல மண்டையிலே போடணும் போல வரும். வருமா வராதா? வருமா வராதா? தீபாவளி அவர் தலையில விடியட்டும். இல்ல, அவ்வளவு செஞ்சு கொடுத்தும் கடைசியில லேசா எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன இருந்தாலும் எங்க அம்மா செஞ்ச மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க பாருங்க, அப்ப வரும் எங்களுக்கு கொலை வெறி. இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு என்ன புண்ணியம்?
அப்ப அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லையே, அப்ப நாங்க தானே கஷ்டப்படுறோம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிழைப்புக்காக வேற வேற ஊர்ல இருக்கிறோம். சென்னையில இருக்கிறோம், பெங்களூர்ல இருக்கிறோம். இப்ப தீபாவளிக்கு முதல் நாள் தானே கிளம்பி போக முடியுது. இப்ப பெங்களூர்ல இருந்து கிளம்பி போறோம். மாமியார் வீட்டுல தான் தீபாவளி கொண்டாடணும் இல்லையா? அங்க இருந்து பெங்களூர்ல இருந்து கிளம்பி விடிய விடிய பயணம் பண்ணி மதுரையில போய் இறங்கியாச்சு. தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் நீங்க என்ன செய்வீங்க? போய் ஜம்முன்னு இவ்வளவு ராத்திரி பூரா பயணம், தூக்கமே இல்லைன்னு போய் படுத்து தூங்கிடுவீங்க. நாங்க தூங்க முடியுமா? மாமியார் வீட்டுல போய் நாங்க தூங்க முடியுமா? அதோட இருந்து நாங்க என்ன களைப்பு இருந்தாலும் அதோட தீபாவளி வேலைய இழுத்து போட்டு பாக்குற எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? பண்டிகையில என்ன இவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, புடவை எடுக்கையில கூட நின்னா கஷ்டம், சமைச்சு கொடுத்தா சாப்பிடுறதுல கஷ்டம், கறிக்கடைக்கு போனா கஷ்டம்ன்றாங்களே, என்ன கஷ்டப்படுறாங்க? தீபாவளி அன்னைக்கு என்ன கஷ்டம்? காலையில் எழுந்திருச்சு எல்லாம் எண்ணெய் வச்சு குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிட வேண்டியது, வெடிய வைக்க வேண்டியது, அப்படியே வெளியே 2 ரவுண்டு போக வேண்டியது, திரும்ப வந்து ஸ்வீட் சாப்பிட வேண்டியது, வெடி வைக்க வேண்டியது, வெளியே போயிட்டு வர்றது, திரும்ப ஸ்வீட் சாப்பிட வேண்டியது, வெடி வைக்க வேண்டியது, வெளியே ரிப்பீட்டுன்னு இந்த 3 தவிர தீபாவளி அன்னைக்கு வேற என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க? அது மட்டும் இல்ல, கறி வாங்கிட்டு வந்து ஒரு கறி குழம்பு வச்சா பரவாயில்லங்க, அது கூட ஈஸியா செஞ்சிடலாம். குடல்னு ஒன்ன கொண்டு வருவாங்க, குடலை வாங்கிட்டு வந்தாதான் அது என் குடலுக்குள்ள போகுங்கிறது. தீபாவளி அன்னைக்கு இருக்கிற வேலையில அது எவ்வளவு எக்ஸ்ட்ரா வேலை, அதையும் செய்து நாங்க தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லங்க, இந்த பண்டிகைகள்ங்கிறதுல அடிப்படை ரொம்ப கஷ்டம் இல்லையா? பாரம்பரியமா கொண்டாடணும், வழி வழியா செய்யக்கூடிய சடங்குகளின்படி ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடணும். அதுக்காக செய்ய வேண்டிய கௌரவம்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். வீட்டுல உள்ள பெண்கள் தான் எல்லாம் செய்வாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா, எல்லா வேலையும் பண்ணி எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு எங்களுக்கு சாப்பிட முடியாது. அந்த எண்ணெய் சட்டி முன்னால இருந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தது, எண்ணெய் சட்டி முன்னால இருந்து டேஸ்ட் நல்லா இல்லைன்னா உங்களால சாப்பிட முடியாது. அதத்தான் சொன்னேன், இப்படிதான் குறை சொல்லுவாங்க. இல்ல நம்ம செஞ்சதை நம்மளே சாப்பிட முடியாது. எண்ணெய் சட்டி முன்னால இருந்து எல்லாருக்கும் ஸ்வீட்டை எடுத்து எடுத்து கொடுத்து பார்த்து இதையே கவனிச்சதுனால எங்களால சாப்பிட முடியாம போயிடும். அப்படியும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு எல்லா வகையிலும் சிரமப்படக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அதிலும் ஏழை வீட்டு தீபாவளியாக இருந்ததுன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம்யா. அப்பா வெளியே வேலைக்குன்னு எந்த ஊர்லயோ இருப்பாரு, அவர் வர்ற வரைக்கும் வீட்டுல இருக்கிற குழந்தைங்க ஏக்கத்தோட நம்மளை பார்க்கும் பாருங்க. அம்மா அப்பா நமக்கு எப்ப புது ட்ரெஸ் வரும், எப்ப வெடி வாங்குவோம், எல்லா வீட்லயும் போட்டிருக்காங்களே நமக்கு எப்ப வரும்னு கேட்கிற அந்த குழந்தைகளின் ஏக்கமான பார்வையை சந்திக்கின்ற கஷ்டம் வீட்டுல இருக்கிற அம்மாக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அப்பாவுக்கு அது கடைசியில தான் புரியும் என்ற வகையில் எல்லா வகையிலும் மன அழுத்தமும் சரி, உடல் வருத்தமும் சரி, பண்டிகை காலங்களில் அதிகம் சிரமப்படக்கூடியவர்கள் ஆண்களை விட பெண்களே என கூறி, அப்படிப்பட்ட கஷ்டம் எதுவும் இல்லாமல் உங்கள் தீபாவளி இனிமையாக அமைய வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு கலகலப்பா இந்த நெருக்கடி நேரத்துல ஒரு நிகழ்ச்சி அமைஞ்சது ரொம்ப ஆச்சரியம். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6 பேரும் சிறப்பாக பேசினார்கள். 6 பேரை விட நீங்கள் மிக சிறப்பாக அமைந்தீர்கள். நீங்க சிரிச்சதும் கை தட்டினதும் அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வைப்ரண்ட் ஆடியன்ஸ். தர்மபுரி என்பது அறிவு சார்ந்த நகரம் என்பதன் அடையாளம். இல்லாட்டி சோர்ந்து போவாங்க. ரொம்ப நல்லா கேட்டீங்க. ஒவ்வொருத்தர் பேச்சையும் ஒரு படி ஒரு அங்குலம் தூக்கி கொடுத்தீங்க. இங்க நிறைய கேள்விகள் கேட்டாங்க. நாம புஸ்வானமா சங்கு சக்கரமா, அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, அதை அவங்க போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. புஸ்வானம் மாதிரி நல்ல ஒரு வெடி எதுவுமே கிடையாது, வச்ச இடத்துலயே வெடிக்கும் சொன்னாங்கல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், வெடிகள்லயே ஆபத்தான வெடியும் புஸ்வானம் தான். இல்ல, நான் உண்மையை சொல்றேன். நீங்க அதை பத்த வைக்கிறீங்க பாருங்க, அதுல திரி இருக்காது, மேல ஒரு குமிழ் தான் இருக்கும். வச்சுட்டு நின்று பாருங்க, அமைதியா இருக்கும். தள்ளி வந்துட்டு லேசா புஷ்ன்னு சொல்லிட்டு விட்டுரும். ஒண்ணு இது வெடிக்கல போலன்னு கிட்ட போனீங்கன்னா வெடிச்சிரும். நான் சொல்றது ரொம்ப உண்மை. இங்க இருக்கிறவங்களுக்கு இது உண்மையவே சொல்றேன். இந்த தரச்சக்கரை அதனால யாருக்கும் காயம் வந்ததா வரலாறே கிடையாது. உஸ்வானத்துல காயம் பட்டவே நிறைய பேர் இருக்கா.
இல்ல, நான் சொல்றது ரொம்ப உண்மை. நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. அதாவது எதுவெல்லாம் பிரச்சனை பண்ணாதுன்னு நம்புறீங்களோ அதுதான் சமயத்துல பிரச்சனை பண்ணும். அது உண்மை. இந்த தரச்சக்கரம் மிடிஞ்ச பக்கத்து வீட்டுக்கு போகும். அவன் ஒரு செருப்பு காலால் எத்தி விட்டானா அது திரும்பிக்கே வந்துடும். எப்படி நாம சண்டையை போட்டு அம்மாட்ட போறோம்ல, அந்த அம்மா ஒரு செருப்பு காலால் ஏற்றி விட்டா திரும்பி இங்கே வந்துடும்ல, அது மாதிரி. இதெல்லாம் சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன். உண்மையிலேயே வெடிக்கும் போது கவனமா இருங்க. அது தரச்சக்கரமா இருக்கலாம், புஷ்வானமா இருக்கலாம். ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த மாதிரி வெடிக்காது என்று நீங்கள் நம்புகிற வெடிகள்ல கவனமா இருங்க. ஏன்னா அணுகுண்டு வச்சுட்டு எவனு கிட்ட போக மாட்டான். இது சாதுன்னு நினைச்சு கிட்ட போனான்னா வெடிச்சிடும். என்னோட நண்பர் என்னோட அலுவலகத்துல என்னோட வேலை பார்த்த கேஷியர் கை பூரா வீங்கி போய் வந்தார். நான் ஒர்க் பண்ணும்போது அவர் ரொம்ப சாதுவான ஆளு. நான் கேட்டேன், சௌந்தர் நீங்க ஏன் இதை போய் வெடியெல்லாம் போட்டீங்கன்னு. புஷ்வானந்த ஐயா வச்ச வெடிச்சிருச்சு. அதுல இருந்துதான் அந்த கதையை சொல்றேன். முதல்ல பண்டிகைன்றது மகிழ்ச்சிங்க. வசதி இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் இல்லைங்க. வசதி இல்லாதவன் மனதிலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி வர வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்படுவதுதான் பண்டிகை, இல்லைங்களா? வாழ்க்கையில ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வருஷத்துல அவன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு கடவுள் நினைச்சுதான் எல்லா சமயமும் பண்டிகை. கிறிஸ்துமஸா இருக்கலாம், ரம்ஜானா இருக்கலாம், நம்ம பொங்கல் தமிழர் திருநாள், இப்ப எல்லாத்தையும் கொண்டாடுறோம். தசரால இருந்து அத்தனையும் எல்லாம் கொண்டாடுறோம். காரணம் மகிழ்ச்சியை கொண்டு வரணும்ன்றதுக்கு தான். இந்த நேரத்துல சிரமப்படுறது யாருன்னு இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு சிரமமே இல்லைன்னு இந்த 3 பேர் சொன்னாங்கல்ல, சிரமமே இல்லையா? ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்குள்ள பேச்சு சத்தம் வேண்டாம். யாராவது பேசுனீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு கேக்குதுங்க. முதல் விஷயம், ஒரு பண்டிகை வரப்போகுது அப்படின்னா ஒவ்வொரு ஆணும் மனதளவில் அதற்கு தயாரிக்கிறானா இல்லையா? இருக்கானா இல்லையா? இப்ப தீபாவளி இப்ப 20ஆம் தேதி. ஒரு மாசம் முன்னாடியே உங்க வீட்டுல உன் மனைவி மெல்ல கேட்பாங்க, ஏங்க வரப்போகுது, என்ன பண்ண போறீங்க? கேட்குறாங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? வசதி இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. மாத சம்பளக்காரர்கள், கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கிறவங்க, அவங்க வீடுகள்ல கட்டாயம் கேட்பாங்க, போனஸ் எப்ப போடுவாங்க? யாரு? தீபாவளி மட்டும் இல்லைன்னா போனஸ்ன்ற ஒன்னே இருந்திருக்காதியா நம்ம நாட்டுல? ஏதோ தீபாவளி புண்ணியத்தில் எல்லாரும் போனஸ் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இல்லையா? வெள்ளைக்கார காலத்துல வந்தது போனஸ்ன்றது. நீங்கள் வாங்குகிற 13வது மாத சம்பளம் தான் போனஸ். 12 மாசம் உழைச்சி 13வது மாச சம்பளம் வாங்குறோம், அதான் போனஸ். இட் இஸ் டியூ டு அஸ் அப்படின்னு அவன் சொல்றான். அவர்களுக்கு உரிமை தொகை தான், அது ஒண்ணு இனாம் அல்ல. இந்த போனஸ்ன்றத தீபாவளியை வச்சு கொடுத்துட்றாங்க. அது வருது, எப்ப வருதுன்னு மனைவி யார்கிட்ட கேட்பாங்க? சரி அதை விடுங்க. பிள்ளைகள் எல்லாம் ட்ரெஸ் வாங்கிட்டாமா, அவங்க எல்லாம் ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, என் கிளாஸ்ல இருக்க எல்லாரும் சட்டை வாங்கிட்டான், நம்ம எப்ப போறோம் அப்படின்ற கேள்வியை யார்கிட்ட கேட்பாங்க? அம்மாட்ட கேட்பாங்க. அம்மா யார்கிட்ட கேட்பாங்க? எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம தலையெழுத்து இப்படியே கிடக்கும். சின்ன பையன் கண்ணை கசக்கிட்டு நிக்கிறான், என்ன நினைச்சிருக்கீங்க? கேட்பாங்களா? கேட்குமா? என்னங்க இல்லையா? முன் வரிசையில் இருக்கிற வசதியானவங்க வீடுகள்ல வேணா அது இல்லாம இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பின்னாடி தள்ளி பாருங்க, நடுத்தர குடும்பத்தில் ஒவ்வொரு பண்டிகையும் ஆணின் தலையில் மீது வைக்கப்பட்ட பெரும் பாரம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி அதை விடுங்க, சீக்கிரமா போயிடுவோம். கடைக்கு போறீங்க, யாருக்கு முதல்ல வாங்குறீங்க சொல்லுங்க? யாருக்கு முதல்ல வாங்குவீங்க? சின்ன பையலுக்கு, பெண்களுக்கு இல்லை, சின்ன பசங்களுக்கு. போன உடனே அவன் இந்த ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு அதை வாங்குவான். முட்டியெல்லாம் கிழிஞ்ச பேண்ட், இங்கன ஒரு ஓட்டை இங்கன ஒரு ஓட்டை, அது பொண்ணுகளுக்கு. அது இங்க மட்டும் ஒரு ஓட்டை இருக்கு, இங்க எல்லாம் அடைச்சிருக்கு. இங்க மட்டும் ஒரு ஓட்டை இருக்கு, இங்க எல்லாம் அடைச்சிருக்கு. இப்படி இன்னும் சில பெண்கள் முதுகு பக்கமெல்லாம் ஓட்டை விட்டுருக்காங்க, சின்ன பிள்ளைங்க போடுறது. இதெல்லாம் எங்க இருந்துடா கண்டுபிடிச்சிங்க? இந்த மாதிரி கட்டு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக காசு ஜாஸ்தியாகுது.
அதாவது முழுசா துணி இருக்கிற சேலை, துணி இருக்கிற ட்ரெஸ் கம்மி விலை, கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கிறது ஜாஸ்தி விலை. இப்ப நான் தான் அப்பாவா இருக்கேன்னு வைங்க, என் பையன் இந்த பேண்ட்டை எடுத்துக்கிறான், எவ்வளவுடா? 4000. டேய் கிழிஞ்சு இருக்குடா, அதுக்கு தான் 4000. நான் வாங்குற காசெல்லாம் நாறு நாரா கிழியுது. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்படின்னா முதல்ல யாருக்கு வாங்குறோம்? பசங்களுக்கு வாங்குறோம். அதுவும் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இப்போ சுடிதார் வாங்க மாட்டேங்குதுன்னு ஒரு அம்மா வண்டியில அழுதாங்க. சுடிதாரே போட மாட்டேங்குது, டிஷர்ட்டா போடுற ஆளுக, கேவலமா இருக்கு அப்படின்னு ஒரு அம்மா அழுதுகிட்டே வந்துச்சு. அப்படித்தானே போடுறாங்க. இப்ப முதல்ல பிள்ளைகளுக்கு, அடுத்து யாருக்கு வாங்குவீங்க? ஏமா உனக்கு பாத்துக்கலாம், வாங்குமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. நீ வாங்க போறது இல்லையா? வாங்கணும். அது எப்படி? நல்ல நாள் பொழுதுமா வாங்கலைன்னா ஊரே சிரிக்கும். ஏதோ இந்த அம்மா சேலை வாங்கலைன்னா நம்ம ஊரெல்லாம் கூடி தர்மபுரி எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு அந்த வீட்டில் சேலை வாங்கவில்லை எல்லாரும் சிரிங்க அப்படி எனக்கு சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மா சொல்ல ஊரே சிரிக்கும். நல்ல பொழப்பு பொழைச்சிருக்கேன்னு கேவலமா பேசுவான். எங்க அம்மா கேட்கும், என் தங்கச்சி கேட்பா, ஐயோ வாங்குவோம் அப்படின்னா என்ன சொல்றா? பிளானிங் பெருசா இருக்குன்னு அர்த்தம். எப்போ அந்த அம்மா தள்ளி தள்ளி போடுறாளோ அப்ப பெரிய பிளான் வச்சிருக்கான்னு அர்த்தம். அது எப்ப வெடிக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு நம்மளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, நம்ம என்ன உன் பட்ஜெட் சார், நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்களே புரிஞ்சுக்கங்க. உங்க வீட்டம்மாட்ட நீங்க கேளுங்க, விசேஷத்துக்கு முன்ன என்ன உன் பட்ஜெட்னு கேளுங்க. அந்தம்மா சொல்லிருச்சுன்னா தர்மபுரியில 24 மணி நேரமும் மழை பெய்யும். நான் சொல்றது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. அங்க போய் பார்க்கலாம். அங்க எவ்வளவு இருக்குமா, அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன எனக்கு சேலை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? சட்டுன்னு இப்படி கேட்பாங்க. நமக்கு ஷாக் ஆயிடும். அதைத்தானமா கேட்கிறேன். எவ்வளவு அது அங்க போய் நான் முடிவு பண்ணுவேன். என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் பார்த்து வச்சிருக்கேன், போகலாம். இப்படி சொன்ன பிறகு இவன் பதறிக்கிட்டே வருவான். என்ன செலவு வைக்க போறாளோ, என்ன நடக்குமோ? இந்த அனுபவம் யாருக்குமே இல்லையா? இருந்துச்சா இல்லையா? உண்மையா பெண்களோட மனநிலையில கொஞ்சம் கூட இந்த வகையான தெளிவு இருக்காது. அவ்வளவு யோசனை, அவ்வளவு சிந்தனை. இந்த கவர்மெண்ட்ல சட்டம் கொண்டு வராங்க பாருங்க, அவங்க கூட இவ்வளவு யோசிச்சு ஒரு சட்டம் கொண்டு வர மாட்டாங்க. ஜவுளி கடைக்கு போறதுக்கு அவங்க படுகிற பாடு இருக்கே. அங்க அந்த தம்பி சொன்னது ரொம்ப உண்மையா சார். 150 சேலைய பார்த்த பிறகு அந்தமா ஒன்னும் பிடிக்கலன்னு வேற கடைக்கு போவோம்னு அவன் முன்னாடியே சொன்னா, இப்ப நம்மளை மதிப்பானா ஐயா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 150 சேலையை விரிச்சு விடுறான். இந்த கலர்ல அந்த பார்டர் வராதா, அந்த கலர்ல மாம்பழம் வராதா? மாம்பழம் கொய்யாப்பழம்லாம் இதுல வராதுமா. இந்த புட்டா போட்டது இதுல பிளைனா இருக்கு, இந்த புட்டா போட்டதுல அந்த பல்லு வராதா? பல்லு ஏற்கனவே வந்து 32 தொங்குது. என்னென்ன கேள்வி கேட்க முடியுமோ அத்தனையும் கேட்டு வாங்கிட்டு, அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, அவ்வளவு போராடி வாங்கிட்டு வெளியில வந்து நான் நினைச்சதே அமையல, நான் என்னென்ன நினைச்சேன் தெரியுமா? அந்நேரம் நமக்கு அப்படியே அங்கனையே அந்த சங்கு சக்கர மாதிரி உட்காந்துடலாமான்னு தோணும். நடுத்தெருவில் அப்படியே உட்காந்து, நீயே போ வீட்டுக்கு போ, நீ போ, நான் அங்கனே இருந்துக்கிறேன், தோணுமா தோணாதா? என்னங்க சொல்லுங்க, தோணுமா தோணாதா? அப்படின்னா ஆணின் பங்கு இவ்வளவுக்கு பிறகும் அந்த ஆண் தனக்கு எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை. அப்படியே எடுக்க போனாலும் தான் இந்த சட்டை. அவன் சமயத்துல நமக்கு 40 சைஸா இருக்கும், அவன் 42 கொடுத்துருவான். அதை கூட பார்க்க மாட்டோம் நம்ம. வாங்கிட்டு வந்த பிறகு ஐயோ 42, போய் மாத்திட்டு வாங்க போங்க
ஒரு வேலையை உருப்படியா செய்யறது இல்லை. அதுக்கும் நமக்கு தான் வசவு விழும். ஏன் அவன் 40 கேட்டேன், அவன் வைக்கும் போது மாத்தி வச்சுட்டான், அதை கவனிக்க வேண்டியது தானே. என்ன கவனிச்சீங்க? நான் தான் உன்னைய கவனிச்சினேம்மா. ஆமா, எங்க போனாலும் என்னைய நோட்டம் பார்த்துக்கிட்டே திரிங்க. என்னைய பார்க்கறத தவிர உங்களுக்கு வேலையே கிடையாதா? ஏமா பில்லு நான் தானம்மா கொடுக்குறேன். ஜவுளி கடைக்கு போறது ஒரு சரியான அனுபவம் யார். உண்மையிலேயே சைக்காலஜி அப்படின்னு இருக்குல்ல, உளவியல், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஜவுளி கடையில் போய் பார்க்கணும். எத்தனை ஃபேமிலி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் எத்தனை ரகமான மனிதர்கள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். உண்மையா அது? கொஞ்ச நேரம் போய் போத்தீஸ்லையோ சென்னை சில்க்ஸ்லையோ இருந்து பாருங்க, இங்கே நடக்கிற வேடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்படின்னா பண விஷயம், உடல், அதற்காக சிரமம், பயணங்கள் பாருங்க, அரேஞ்ச் பண்றதெல்லாம் யாரு? தீபாவளி பண்டிகைக்கு ஒரே இடத்துல இருந்தா பரவாயில்ல. எங்க அம்மா வீட்டுக்கு போனோம், எங்க அப்பா வீட்டுக்கு போனோம், எங்க அண்ணன் வீட்டுக்கு போனோம், என் தம்பிக்கு தலை தீபாவளி, இப்படி ஏதாவது சொல்லி நம்மளை விரட்டி விடுறாங்கன்னு வைங்க. மொத்தத்தையும் அரேஞ்ச் பண்றது யாரு? ஆண்களா பெண்களா? ஆண்கள் தானே. என்னங்க ஆண்களுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையா? தர்மபுரியில இருந்து சேலம் போறதுன்னா சாதாரண விஷயமா? அந்த வளைவுல இறங்குறதுக்குள்ள என்ன நடக்கும்னு யாருக்கே தெரியாது. அவனு என்னென்னமோ சொல்லி பார்க்கறான், மேல போ மெல்ல போன்னு ஒருவே கேட்க மாட்டேங்கிறான். இவ்வளவு சிரமம் யார்? இத்தனையும் செய்வது ஆண்கள் தான். ஒரு வீட்டுக்கு அச்சாணியாக இருப்பவன் ஆண் தான். அந்த சுழற்சியின் மைய புள்ளி ஆண் தான். பெண்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஒரு ஆண் தான் கம்பீரத்தை தருகிறான். என்ன இருந்தாலும் அந்த வேடி போடும்போது அவன் பக்கத்துல நின்று வைடா, நான் பாத்துக்கிறேன், அப்பா நிக்கிறேன், வைடா அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் தைரியமா வைப்பான். பெண்களுக்கு தைரியம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனாலும் அந்த பையனுக்கு அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி எட்டி பிடிச்சி அந்த மெழுகுவத்தியோ அந்த ஊதுபத்தியோ வைக்கும்போது அப்பா பக்கத்துல இருக்கிறான்ற ஒரு தெம்பு கொடுக்குது பாருங்க. தீபாவளியே அங்கதாயா இருக்கு, அந்த சந்தோஷம் அங்கதானே இருக்கு. நம்ம வைக்கிறது 4 வெடி தான், அதுக்கு மேல கிடையாது. ஆனாலும் அந்த தகப்பனின் விரல் இருக்குல்ல, அது தருகிற தைரியம் இருக்கே, அங்கேதான் அந்த பிள்ளை மகிழ்ச்சியை கொண்டாடுகிறான். எல்லாத்துக்கும் அவன் பின்னாடி இருக்கிறான், தப்பே கிடையாது. இப்போ பெண்களுக்கு வேலையே இல்லையா? அது நல்லா சொன்னாங்க அவங்க 2 பேருமே. கொத்துக்கறி, தலைக்கறி, குடல் கறி, இத்தனையும் ஒரே நாளையாம செய்றீங்க? கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா விசேஷ நாட்கள்ல பெரும்பாலும் இந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை கொடுக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நாளைக்கு நைட்டு சாயந்தரத்துல இருந்தே, இங்க யாரும் சைவமா இருந்தா மன்னிச்சுக்கங்க, நாளைக்கு சாயந்தரத்துல இருந்தே மட்டன் ஸ்டால்லாம் திறந்துடுவான். அவன்கிட்ட போய் கொத்துக்கறி கொடுங்கன்னு போயிரு அவன் 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கிட்டு இருக்கான். நான் உட்காந்து கொத்திக்கிட்டு இருப்பானா? போயா நாளைக்கு வாயா, துரத்தி விட்டுருவான். உண்மை அது. நான் சொல்றதெல்லாம் நான் அனுபவத்தில் சொல்றேன். தரமாட்டாங்க. பிறகு மிச்சம் மீதி இருந்தா வாங்கிக்கலாம். ஆனாலும் அடுப்புக்குள்ள நிக்கணும்ன்ற கட்டாயம் ஆணுக்கு இருக்கிறதா பெண்ணுக்கு இருக்கிறதா? விதவிதமா அவங்க சமைக்கிறாங்க, அதெல்லாம் வீட்டை பொறுத்ததுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சமைக்கிறாங்க, நான் பொய் சொல்ல விரும்பல. ஆனா ஏதோ ஒன்றை புதிதாக செய்து அந்த விசேஷ நாளை இனிமையாக்குவது ஆண்களா பெண்களா என்றால் பெண்கள் தான். அதுல மாற்றமே கிடையாது. சார் இதெல்லாத்தையும் விடுங்க சார், சமைக்கிறோம் வைக்கிறோம். ஒரு திருவிழா பண்டிகை நாள்ல யார் யாருக்கு என்ன கொடுத்து விடணும்னு ஒண்ணு இருக்குல்லங்க. உங்க வீட்டுல இருந்து பக்கத்துல ஒரு 5 வீடு நண்பர்கள் இருக்காங்கன்னு வைங்க. அந்த 5 வீட்டுல 2 கிறிஸ்டியன் இருப்பாங்க, ஒரு 3 முஸ்லீம் இருப்பாங்க, அப்புறம் உங்க சொந்தக்காரங்களே பக்கத்துல இருப்பாங்க. தர்மபுரியிலே 4 தெருவுல அவங்க எல்லாரும் எதையாவது கொடுத்து விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு நாம திருப்பி கொடுக்கணும். அவங்க கொடுத்த பாத்திரம் எதுன்னு பார்த்து கொடுக்கணும். நாம திருப்பி கொடுக்கும் போது அவன் கொடுத்ததே கொடுத்துடக்கூடாது. அது ஒண்ணு இருக்குங்க. அவன் வச்சு விட்ட வடையவே அவனுக்கு வச்சு விட்டோம்னு வைங்க, அவன் அங்கிருந்து துப்பிடுவான். இதெல்லாம் யாருங்க செய்யறது? யார் செய்யறது? பெண்கள் தாங்க. அவங்களுக்கு தெரியும், அந்த வீடா அந்த பலகாரம் நல்லா இருக்கும் தனியா வச்சுக்க, இந்த வீடா அது சுமாரா இருக்கும் அடுத்த ஆள் கொடுத்துரு.
இதெல்லாம் செய்கிறீங்களா இல்லையாம்மா? யார் வீட்டில் என்ன பலகாரம் வரும், என்ன டேஸ்ட் இருக்கும், யார் நல்லா செய்வான்னு அவங்க என்ன கொடுத்தாங்களோ அந்த செஞ்சவனுக்கு செய்யணுன்றத பண்டிகை நாட்களில் உறவுகளை பேணுகிற சிரமம் என்பது ஆண்களுக்கு கிடையவே கிடையாது. யார் வந்தாலும் வந்தாச்சு, வா வா ஏதாவது இருந்தால் கொடு, அவ்வளோதான் அவருக்கு தெரியுமே தவிர என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஏதாவது இருந்தால் கூட நம்மகிட்ட அரிசி இல்லையா கொடுக்குறது, எதையா கொடுக்குறது, இல்லை 4 வெள்ளைப்பூட எடுத்து திண்ணியான்னு கொடுக்க முடியுமா? அவனுக்கு என்ன வேணும், அவர் சுகர் பேஷண்டா என்னன்னு பார்த்து அவனுக்கு கொடுக்கறது இருக்குல்ல, அதெல்லாம் செய்யறதுன்றது. இன்னொன்னுங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஃபங்க்ஷன்ல என்ஜாய் பண்றது பெரும்பகுதி இருக்கும். அது முடிஞ்ச பிறகு, இப்ப இந்த இடத்தையே வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கிளம்பின பிறகு இந்த இடத்த சுத்தம் பண்றது, இந்த சேர்களை எல்லாம் அடுக்கி வைக்கிறது, திரும்ப இதை பழைய மாதிரி ஆக்குறது யாரு பொறுப்புன்றீங்க? இங்க வேலை செய்யறவங்க பொறுப்பு தானே. இது மாதிரி தான் நம்ம வீட்டிலையும் 10 பேர் வந்து போனால் நம்ம பயலுக போட்ட சட்டைகளை அப்படி அப்படி கழட்டி போடுவான், புது ட்ரெஸ் அப்படி அப்படி தொங்கும், நம்ம போட்ட ட்ரெஸ்ஸு அத்தனையும் எடுத்து ஒதுங்க வச்சு இந்த வெடிச்ச குப்பையெல்லாம் கூட்டி, வீட்டில் குப்பை கூட்டுறதுன்னா சாதாரண விஷயமாங்க. அவங்க ரொம்ப நல்லா சொன்னாங்க, பாத்திரங்களை எப்படி கழுவு அடுக்கி பூஜை பண்றதுக்குரிய ஜாமான இன்னைக்கு எடுத்தா திரும்ப அதை எங்க வைக்கணுமோ அங்க வச்சு, அப்பதான் அடுத்த பூஜைக்கு அது கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. வீட்டை சுத்தம் செய்து ஒழுங்குபடுத்தி, ஃபேனை துடைக்கிறது ஒற்றை அடிக்கிறது வேணா ஆணா இருக்கலாம், ஏன்னா மேலே ஏறிய பெண்களால துடைக்க முடியாது. ஆனா அவன் தொடச்சு அதுல இருந்து விழுகிற அழுக்கையும் குப்பையையும் சேர்த்து துடைப்பது வீட்டை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிற பெரும் சிரமம் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் இருக்கு. நாம ஒரு நேரம் ஆடி ஓடி உட்காந்துருவோம், ரொம்ப அலுப்பா இருக்குன்னு. அவங்களால அப்படி உட்கார முடியாது. ஏன்னா எப்போ பெண்கள் உட்கார்ந்துறாங்களோ வீட்டினுடைய சந்தோஷம் என்பது அமர்ந்து விடும். இந்த பண்டிகைன்னு மட்டும் இல்லை, அது நம்ம வீட்டு கல்யாணமா இருக்கலாம், நாம போய் வருகிற கோவில் திருவிழாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒருவேளை முன்னே நிற்பது ஆணாக இருக்கலாம், பின்னே நின்று இயக்குவதும் இடைவிடாது இயங்குவதும் சலிப்பில்லாமல் எல்லாருக்கும் சேவை செய்வதும் ஓய்ந்து போவதும் அதிக பாரத்தை சுமப்பது என்பது எல்லா பண்டிகைகளிலும் ஆண்களை விட பெண்கள்தான். சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்க, பத்திரமா பாதுகாப்பா கொண்டாடுங்க, அளவாக ஸ்வீட்ஸ் சாப்பிடுங்க, எல்லாத்துலேயும் ஒரு எல்லையோடு இருங்கள். இந்த எல்லாத்துலேயும்னு சொன்னதை நீங்களே புரிஞ்சுக்கங்க. வேண்டாம்னு நான் சொன்னா கேட்கவா போறீங்க? எல்லாத்துலேயும் எல்லையோடு இருங்க, அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.